வாழ்த்துக்கள் பரணி ப்ரோ. என்னங்க டிசம்பருக்கு போயிட்டாரு? பரணி வந்து அப்படியே உடனே போயிட்டாரு. உங்கள்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன் கமல். விஷால் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. என்ன குரல்லாம் மாறி இருக்கு? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா இல்ல ஹிருதயபூர்வம் உங்க தியேட்டர்ல போய் சட்டை வீசிட்டு டான்ஸா? இல்ல இல்ல ஏங்க மோகன்லால் படத்துக்கு அவர் போய் ஆட போறாரா? செஞ்சு வச்ச தலை மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. இல்ல 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 சரி பரணி ஒண்ணும் இல்ல, அப்டேட்டோட ஆரம்பிச்சு அப்படியே ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிருங்க. லைனா போய் அப்படியே ரெகுலர் ஸ்டேஜுக்கு போயிடலாம். சரி ஓகே, நான் அப்டேட்டோட சொல்றேன். ரொம்ப எக்கோ அடிக்குது, யாருதுன்னு பாருங்க. எக்கோ அடிக்குதா? யாருதும் இல்லையே. எக்கோ அடிக்குதா ப்ரோ? கேக்குதா இல்லையாப்பா? பரணி ப்ரோ உங்க குரலுக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை. பரோட்டா பர்கரா? சரியாயிடும் விடுங்க. சரி சொல்லுங்க, அப்டேட் ஆரம்பிங்க தெளிவா. சரி ஓகே. விஷால் படத்தோட மகுடம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு நேற்று. 3 லுக்கில் வராரு. அதே மாதிரி சூரிக்கு மண்டாடி பர்த்டே விஷ் போஸ்டர் போட்டிருந்தாங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டீசர் வந்துருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண அந்த எனக்குன்னு யாரும் இல்லை சாங் வந்துச்சு. அது சர்ப்ரைஸு. அதே மாதிரி அனிருத் வாய்ஸ் ஓவர் நரேஷன் அவர் தான் பண்ணியிருந்தார். அதுவுமே சர்ப்ரைஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு டீசரு. ஸோ அதை பற்றி எல்லாம் பேசலாம். அதே மாதிரி ஸ்மைல் ப்ளீஸ் அதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டயசிரே அந்த பிரணவ் மோகன்லால் ஃபிலிம், ஹாரர் ஃபிலிம், அதோட டீசருமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோலி சோடாலேருந்து அந்த டைட்டில் டீசர் காட்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் அப்படின்ற டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோலி சோடா சேம் யூனிவர்ஸா இல்லை சீக்குவல் மாதிரியான்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி விமல் யோகி பாபு நடிக்கிற கரம் மசாலாவோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓஜி ஃபஸ்ட்டு சிங்கிள் சுவி சுவி அந்த பாட்டோட லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ் மியூசிக்கில். பாட்டு நல்லா இருந்துச்சு, உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அலைஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3 அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. காயல் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் திரௌபதி 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துருந்துச்சு. குமார சம்பவம் படத்துலேருந்து விநாயகர் சதுர்த்தி விஷஸ் நெட் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணோட டீசல் அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தீபாவளி ரிலீஸ் வருது படம்னு சொல்லி ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் நாளைக்கு வந்து அமேசான் ப்ரைமில் ஸ்ட்ரீம் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரோ கோட் ஜெயம் ரவி படம், அந்த ஜெயம் ரவி, எஸ்ஜே சூர்யா, அர்ஜுன் அசோகன் 3 பேருமே நடிக்கிறாங்க. அந்த படத்தோட ஒரு இது மாதிரி ஸ்பீக் ஆஃப் ஈஸி அப்படின்ற ஸ்பீக் ஈஸியோ அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 minutes ஒரு ப்ரோமோ மாதிரி. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ப்ரோமோ இல்லை, படத்தில் ஒரு சீன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபிஷன் ஜீவந்த் அவர் நடிக்கிற அவரும் அனசுரராஜன் 2 பேரும் சேர்ந்து ஒரு தமிழ் படம் நடிக்கிறாங்க. ஷூட் இன் ப்ராக்ரஸ். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டூடு அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் ஊரு பிளட் அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி மதராசிலேருந்து ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, 9 சாங்ஸு. அதே மாதிரி இப்போ மதராசி ஈவெண்ட் வந்துட்டு பெங்களூரில் நடக்குது. சசிகுமாரோட எவிடன்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்மைல் ப்ளீஸ் அதோட சாங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. குமார சம்பவத்துலேருந்து இது தேவதை நேரமே அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஈவினிங் 5 PM லான்ச் பண்ணுவார். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்கிறேன். பிளாக்மெயில் செப்டம்பர் 12 மிரா ட்ரெய்லர் தமிழ் ட்ரெய்லர் வந்துச்சு, தெலுங்கு ட்ரெய்லர் வந்துச்சா? வந்துருச்சு. ஓகே, வேற பிளாக்மெயில் ஜிவி பிரகாஷ். அந்த பிளாக்மெயில் படம் வந்து செப்டம்பர் 19 12
ஜிவி பிரகாஷோட. செப்டம்பர் 12. அதேதான். ஓகே, அவ்வளவுதான். நான் முடிஞ்சா அக்கண்டா போஸ்ட்போன் ஆயிடுச்சு, அதை சொல்லிட்டீங்களா? இல்ல ப்ரோ. அப்புறம் அதே மாதிரி ஓஜியோட அது செகண்ட் சிங்கிள், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்படியா? அத பாடுனது எஸ்டிஆர். ஆமா, அந்த படத்துல இருந்து சுவி சுவின்ற பாட்டு வந்திருக்குன்னு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் சொன்னேன் நான், சரி ஞாபகம் இல்ல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் சொன்ன மாதிரி இருக்கு. சரி, ஓகே, சாரி ப்ரோ. சரி, ஓகே. நான் வந்து ஹிருதயபூர்வம் அந்த படத்தோட ரிவ்யூ சொல்லிடுறேன். ரொம்ப ஒரு சின்ன பிளாட்டு தான். அதை ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கதையாக பெருசாக எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, அந்த காமெடிஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணதுனால நமக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய இடத்துல காமெடிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுவும் வந்து இந்த இன்ட்ரோ பிளாக்குக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ், ஒரு சின்ன சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். ஸ்டோரியாக பெருசாக இதில் வந்து எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக போயிட்டு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எனக்கு இது இப்போ அதர் லாங்குவேஜ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி சப்டைட்டில் அந்த காமெடி புரியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கும் சுச்சுவேஷன், அதில் காமெடி பண்ணியிருப்பாங்க நிறையா விஷயம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் சர்க்காஸ்டிக் காமெடியெல்லாம் இருக்கும் வேறு. நல்லா இருந்துச்சு. ஒரு சின்ன கேமியோ இந்த படத்துலையும் இருக்குது. அந்த கேமியோ பெருசாக இம்பேக்டாக இல்லை, பட் ஆனால் அது தேட்டரில் வரப்போ ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி படம். வந்துட்டு சின்ன சின்ன குறைகள் இருக்குது, கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகும். பட் ஆனால் வந்து அந்த இடத்துல கரெக்டாக ஒரு காமெடி வச்சு நம்மளை சிரிக்க வச்சு என்ஜாய் பண்ணிடுறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு அந்த படம். வந்து ஹிருதயபூர்வம் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு லோக்கா ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப டைம் எடுத்து அப்படியே பொறுமையாக தான் வந்து ஸ்டோரிக்குள்ளே போனாங்க. அது ஸ்டோரிக்குள்ளே போகும்போதே அப்படியே டக்குன்னு இன்ட்ரல் பிளாக் வந்துச்சு. இன்ட்ரல் பிளாக்கில் அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, பிரிச்சுட்டாங்க வேற லெவலு. இந்த படத்துக்கு வந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யானிக் பென். ஓகே, மாவீரன்ல அவர் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீக்வன்ஸு என்ன சொல்ல, இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இது எப்படி யோசிச்சிங்கன்றதை விட இது எக்ஸிக்யூட் பண்ண விதம்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸு என்ன சொல்ல, அந்த கேரக்டர் வந்துட்டு நமக்கு பெருசாக வந்து தெரியாத ஒரு கேரக்டராக இருக்கும். பட் அதை ஃபைட் பண்ணுறப்போ நம்ம வந்து அவ்வளோ கத்தி என்ஜாய் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸு. சரி, செகண்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் உட்காந்து. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒரு மாதிரி கொண்டு போய் தான் முடிச்சாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீக்வன்ஸும் அந்த ஆன்டகானிஸ்ட்டுக்கும் வில்லனுக்கும் நடக்கிற ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ரெண்டுமே வந்து ஒரே ஒரு விஷயம் பாருனே, இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா நீ மட்டும் தான் கொடுத்துருக்க. பார்த்து சொன்னவங்க எல்லாருமே பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. நான் அதை சொல்லி முடிச்சுட்டு சொல்றேன்னா, ஏன்னா அதுதான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல நிறைய கேமியோஸ் இருக்கு. லாஸ்ட் எண்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு கேமியோ இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்டெண்டடு, அதுவுமே வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. யாரோ மம்மூட்டின்லாம் சொன்னாங்க, மம்மூட்டி எல்லாம் படத்துல வரல. மற்ற 2 கேமியோஸ் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. எண்ட் கிரெடிட்ஸ், போஸ்ட் எண்ட் கிரெடிட்ஸ். பட் 2 3 ப்ரோ நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய இருக்கு, நிறைய கேமியோஸ் இருக்கு, நிறைய கேரக்டர். நான் வந்து இந்த கேரக்டர்லாம் இந்த படத்துல வரும்னு நான் எதிர்பார்க்காத நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, 2-3 கேரக்டர்ஸ். அதுல வந்துட்டு எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த யூனிவர்ஸை பெருசாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு இதில் எடுத்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா இதில் சாப்டர் 1ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு இந்த ஸ்டோரியே வந்து ஒரு ப்ரோலாக் ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ப்ரோலாக தான் வந்து 2 மணி நேரம் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸ்டோரியாக கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக தான் இருந்துச்சு. ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. கொஞ்சம் சுமார் படம் தான் இந்த படம். ஆனால் இங்கே பார்த்த எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு இப்படி தோணுச்சு. பார்த்து எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, அவ்வளோதான். விஷால் ப்ரோ ஸ்பீக்கர் கேட்டுட்டே இருக்காரு ப்ரோ.
ஆக்சுவலாக நான் கோஹோஸ்ட் வந்தால் வந்து என்ன லிஸ்னரில் தள்ளிடுதுன்றதுனால நான் கோஹோஸ்ட் வரல. அவள் தான் நான் இந்த பேசி முடிச்சுட்டு பிரகாஷ் ப்ரோ ரிட்டர்ன் வந்துட்டாருன்னா நான் கிளம்பிடுவேன். இல்ல பரணி, நான் 5 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க அதுக்கு சுகுமார் ப்ரோ இருக்காரு, எனக்கு வந்து சுகுமார் ப்ரோ இது விசால் ப்ரோட ரெக்வெஸ்ட் காமிக்கல, நான் டிஎம் பண்ணி இன்வைட் பண்ணிக்கிறேன். ஓகே சுகுமார், நீங்கள் எந்த படமும் பார்க்கலையா? நான் எந்த படமும் நானு இந்த 18 மைல்ஸ்ன்ற ஒரு இது மட்டும் பார்த்தேன். சரி, அதை பத்தி அப்ப பேசுவோம். படமா வந்து இந்த வாரம் எதுவும் பெருசா வரல. அடுத்த வாரம் தான் எங்களுக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்ல சொல்றேன், மலையாளத்துல இருக்கு. அதுவும் லோக்காவும் வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுதான். அதனால எனக்கு வந்துட்டு அது பாக்கணும்னு ஆசை. பட் ஆனா அது தமிழ்ல தான் பாப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். அப்ப நாளைக்கு பாருங்க. அதுதான் வணக்கம். வந்துட்டியாப்பா விஷால்? வணக்கம்பா. நேத்து என்னன்னா தலைவர் வந்துட்டு எப்படி ஃபிட்டா நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரா அவங்ககிட்ட? இது ஆமா, நேத்து ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன்ல அவர் வந்திருந்தாரு. அப்படியே மீட் பண்ணி அப்படியே பார்த்து கொஞ்சம் அந்த ஃபார்மல்ஸ்ல ஆரவ மாதிரி இருக்கீங்க. நீ யாரா சொன்னாங்களா? நீ வேற, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குற 5-10 எல்லாம் தேவையாப்பான்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. எனக்கு இல்ல விஷால் ப்ரோ, எனக்கு டக்குன்னு பார்க்க அப்படிதான் தோணுச்சு. How do I tell you? சரி, ஓகே, ஒன்னும் இல்ல. ஜஸ்ட் வந்தாரு, சும்மா அப்படியே ஒரு கேஷுவலா பேசணும். அவர் வந்துட்டு அந்த மாதிரி என்ன வெயிட் குறைச்சிருக்கீங்களா, நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னாரு. அது கேட்டோடனே நம்மளுக்கு அப்படியா, நீங்க ஏன் குறைக்கிறீங்க, நான் தானே குறைக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சும்மா அப்படியே கேட்டேன். அப்புறம் AK-64 எப்போ இது ஆகுதுன்னா, அக்டோபர்ல ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதுக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாரு. ப்ரொடியூசர் பத்தி எல்லாம் அதை சொல்ல இல்ல ப்ரோ, நம்ம வந்து அவ்வளவு இன்டர்வியூ எடுக்கல. நம்ம எல்லாமே உட்காந்து கேட்க முடியாதுல்ல. நம்ம அது வந்துட்டு படம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்டே வராத படம் வந்து ஃபுல்லா ரிவீல் பண்ண மாட்டாங்க. யாரா இருந்தாலுமே, யாரு கேட்டாலுமே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி இவங்க தான் இதுன்னு. 1-2 விஷயம் தான் வரும். அக்டோபர்ல ஷூட் ஸ்டார்ட்ன்றது முன்னாடியே எல்லா ஆக்டர்ஸ் சொன்னதை திரும்பி ரிப்பீட் பண்ணாரே தவிர வேற எந்த எக்ஸ்க்ளூசிவுமே வந்துட்டு அவரு கேட்டிருந்தாலுமே கொடுத்துருக்க மாட்டாரு. கேக்குதா? கேக்குதுண்ணா. எல்லாம் அமைதியாயிட்டாங்க. இவரையும் ஆர்ஜேபியும் பார்த்தேன். அதுவுமே அவருமே சொன்னாரு, அவரோட கொஞ்சம் இதுவும் இருக்கு, ஷூட் பெண்டிங் இருக்குன்னாரு. அவ்வளவுதான், வேற எந்த அப்டேட் அதுல இல்ல. அண்ணா கேக்குதா? அண்ணா கேக்குது விஷால் ப்ரோ. கேக்குது விஷால். இல்ல இவரு சொன்ன பாக்குறேன், நீங்களே பாத்தீங்களா? என்ன படம்? என்னப்பா, என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன ரெஸ்ட் எடுங்க. பரணி, என்ன 2 மலையாள படமும் நல்லா இருக்கா? என்ன உங்க ரிப்போர்ட் என்ன? நாளைக்கு தான் போகணும் நானு. எனக்கு வந்துட்டு ஹிருதயபூர்வம் பிடிச்சது ப்ரோ. லோகா வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹிருதயபூர்வம் பிடிச்சிருக்கு. ஆனா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதுக்கு ஆப்போசிட்டா சொன்னான், எனக்கு லோகா ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹிருதயபூர்வம் கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது இப்படி சொன்னாங்க. திரும்புற இடம்லாம் சுகுமார்னா பரணி ப்ரோ. ஆனா கலம் கல்லா, அது சாரி பேரு கேட்டேன் மாதிரி வந்துட்டு பரணி இப்படி சொன்னானே அப்படின்னு கேட்டா, இது வந்து உலகத்தை காப்பாத்துறேன் அப்படியே மொத்தமா யூனிவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நார்மல் சிம்பிளான ஒரு சூப்பர் ஹீரோ சூப்பர் நேச்சுரல் படம் தான் இது. அந்த ரேஞ்சுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது அப்படிதான் இருக்கும் அப்படின்னா. இல்ல சுகுமார், நானும் அந்த ரேஞ்சுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். பட் ஆனா வந்துட்டு எனக்கு என்னமோ அது வந்து இதா தெரியல, அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அந்த படம். எனக்கு இன்ட்ரோல் பிளாக், உண்மையாலே சொல்றேன், அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்காகவே நான் அந்த படத்தை மறுபடியும் கூட பார்ப்பேன். அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்காக மட்டும் கூட நான் பார்ப்பேன் அந்த படத்தை.
இன்னைக்கு ஏதோ இன்ட்ரோ பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சரி. தலைவா இன்னைக்கு ஏதோ ஆனா அதுக்கு கண்ணுக்கு நல்லா இருந்தா குளிர்ச்சியா பெட்டரா இருக்குன்னு இருக்கும் ஏதோ ட்வீட் படத்துக்கு. போட்டிருந்தீங்களே, புரியல எனக்கு அது என்னது, அது கொஞ்சம் டீகோட் பண்ணுங்க. என்னது ப்ரோ? அவன் எப்ப கேரளா போனாலும் சரி, எப்ப கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, இதெல்லாம் போடுவான். விஷால் ப்ரோ இதுக்கு மேல என்ன ப்ரோ டீகோட் எனக்கு புரியல. 2 நாள் முன்னாடி பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாரு, பரணி கேரளா போனாலே கண்ணுக்கு குளிர்ச்சின்னு பரன்ட்டு. அதுதான் ஓகே ஓகே. இதுல டீகோட்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா, நேற்றுலேருந்து சுத்தமாக உடம்பு சரியில்லை. இந்த கிளம்பலான்னு சொல்லி முடிவு எடுத்ததுலேருந்து எல்லாமே புக் பண்ணிட்டேன்னா, ஸோ அதனால வந்து அவாய்டும் பண்ண முடியல. ஒன்றாவது சுத்தமாக முடியல. அங்கே நாமக்கல்ல ஃபுல் வெயில். ஓகே, இங்கே காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் அப்படி மழை கொட்டுன்னு கொட்டுது. டேரக்ட் கிளைமேட் சேஞ்சு. அப்படி என்ன சொல்ல, ஒரு வேற ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துல வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இங்கே காலையிலேருந்து மழை அடிச்சு ஊற்றிட்டு இருந்துச்சு சாயங்காலம் வரைக்குமே. ஸோ அப்படியே தொண்டையும் போயிடுச்சு. ஆனாலுமே வந்து லோக்காக்கு வந்து கத்துனேன், ஹிருதயபூர்வமும் கத்தி ஒரு 2-3 இடம் கத்தி பார்த்தேன். ஆனால் லோக்காக்கு இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸில் இந்த கேமியோ வந்தப்பெல்லாம் கத்தி தான் என்ஜாய் பண்ணேன். பட் அது மட்டுமே படம் கிடையாதுல்ல, அதுதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஓகே, அப்படியே ஃபர்ஸ்ட் பஞ்ச்ல இருந்து ஆரம்பிங்க ப்ரோ. எல்லாரும் சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. சொல்லு நீதானே. விஷால் ப்ரோ, அந்த சாங் வரப்போ எல்லாருமே ஒரு மாதிரி இதாயிட்டாங்க போல. ஏங்க அந்த பாட்டுக்கு நாங்க இங்க இருந்த கிரேஸே வேறங்க, கேரளால தெரியல எனக்கு. இல்ல இங்க கேரளா அந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும். நானே நிறைய வாட்டி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலலாம் வச்சிருக்கேன், இப்போ வைப்பேன். ஆனா இப்போ அதோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, எல்லாரும் வந்துட்டு நாஸ்டாலஜிக் ஹிட்னு சொல்றாங்கல்ல, அது ஒருமே பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. நான்லாம் அந்த அதுவுமே சூப்பர். நேத்து ஆக்சுவலா 2 சர்ப்ரைஸ். ப்ரோகோடோட அந்த எஸ்ஜே சூர்யா லுக்கு, அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணி அது நல்லா இருந்ததுல. எனக்கு பிடிச்சது. உங்களுக்கு பிடிச்சதா? சூப்பரா எனக்கு இருந்துச்சு. அது லுக்கா ஓகே தான். ஜெயசூர்யா லுக்கெல்லாம் விடுங்க ப்ரோ, உங்க லுக்கு தான் ப்ரோ நேத்து அத்தனை பேருக்கு நடுவுல. ஆமா, சுமார்னா இந்த படத்துல, துப்பாக்கி படத்துல விஜய் கோட் போட்டு வருவார்ல, அந்த மாதிரி நீங்க ஷர்ட் போட்டு போனீங்க. நீங்க கோட் போட்டிருந்தீங்கன்னா அந்த லுக்கம் வந்திருக்கும் கண்டிப்பா. நீ கலாய்கிறீ. செம்ம ஃபிட்டா இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி. நான் யோசிச்சேன், கல்யாணத்துக்கு தானே போறாரு மனுஷன், இவ்வளவு ஃபார்முலா போறாரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஃபார்முலா வந்துட்டு ஃபார்மல் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. கடந்த ஒரு 5 வருஷமா ஃபார்மல் போட முடியல என்னால. என்ன தொப்பை போட்டுடுச்சு. ஃபார்மல் போட்டா வந்து இன்ஷர்ட் பண்ணணும், இல்லைன்னா போடக்கூடாது, நல்லா இருக்காது. அந்த ஒரு மனநிலைமையில இருந்தேன் நானு. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் நானு. சரி, எனக்கு கடைசியா இப்போ வெயிட் குறைச்சி ஒரு 12 கிலோ குறைச்சேன் ஒரு 3 மாசத்துல. குறைச்சது எதுக்கு குறைச்சேன்? நம்ம வந்துட்டு இதுக்காக தானே குறைச்சோம். இந்த மாதிரி ஃபார்மல் போடணும், நம்ம ஃபிட் ஆகணும் அப்படின்னு குறைக்கணும்னு குறைச்சா அது பலன் கிடைச்சது. சரி போட்டுன்னு போனேன். இன்னும் சொல்லு பாருங்க. ஆனா இல்ல இது நீங்க இந்த மூட நம்பிக்கை இன்னும் பழையதா அப்படி பேசுறேன்னு நினைக்க வேணாம். பட் ஆனா பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த ஃபங்க்ஷன்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, அந்த ஒரு பிளாக் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்றாங்க. அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் நான் ஃபாலோவே பண்ண மாட்டேன். என் கல்யாணத்துக்கு நான் வந்து பிளாக் கோட் வாங்கலாம் தான் சொன்னேன். அது எங்க வீட்டுல மத்தவங்க இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்தும் சொல்றேன். இந்த 4 பேர் வீட்டுலதான் இருப்பாங்க. அதுதான் கருப்புனாலே எங்க வீட்டுலதான் ஒத்துக்கல பாருங்க. எங்க வீட்டுலதான் ஒத்துக்கல. ஆக்சுவலா நான் வாங்கலாம் தான் இருந்தேன். பிளாக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிளாக் கலர் ஷர்ட், பிளாக் கலர் டிஷர்ட் எப்பவுமே நான் நிறைய பிளாக்ல தான் கலெக்ஷன் வச்சிருப்பேன். இவங்க மட்டும் வந்துட்டு பிளாக், ஐயோ கல்யாணத்துக்கு போய் பிளாக் போடுறியப்பா அப்படின்னாங்க. இது வந்து சொல்லியே இதுவாச்சு. ஆனா எப்படி சொல்றது, இதுக்கு அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் யாரும் பாக்குறது இல்ல பெருசா. எனக்குலாம் வந்துட்டு எங்க போனாலுமே எனக்கு பிளாக் பிடிக்கும். இல்ல டார்க் நேவி ப்ளூ மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், பிளாக் கிட்ட வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கலர் போடுவேன். சரி பாருங்க, நான் வந்து நாளைக்கு மத்தியானம் கிளம்புறேன். நாளான்னைக்கு கொச்சியில மதராசி ஈவெண்ட் வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? பிரச்சனை இல்ல. ஆமாண்ணா, பட் 1 மாசத்துக்கு முன்னாடி தானே பார்த்தேன். மறுபடியும் போனா நீ மறுபடியும் வந்துட்டியாடா அப்படின்னு பாரு. அதனால பரவாயில்ல விடுங்க. ஆக்சுவலா மலேசியா என்ன ப்ரோ? ஏங்க ஒரு நாள் தள்ளி போடுங்களேன், பாத்துட்டு வரலாம்ல. ரொம்ப அர்ஜென்ட்டா இல்ல விஷால் ப்ரோ, பார்த்துட்டு வர்றது பிரச்சனை கிடையாது.
சி அது வந்து ஈவெண்ட்ல போயிட்டு ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டு வரணும் அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ லாஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் மீட் பண்ணியிருந்தேன், அதனால வேணாம். ஆக்சுவலாக மலேசியாவில் ஃபஸ்ட்டு ஷோ காலையில் 9 மணிக்கு போடுறாங்க, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படின்னா இந்தியன் டைம் 6:30க்கு நான் போகலான்னு பார்த்தேன். பட் ஆனால் டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக ரேட் இருக்கு, அதனால எங்க விட்டு- போலான்னு பாத்தீங்க? மலேசியாவா? எங்க பாருங்க, மலேசியாவா? உங்க ரசிகரத்துக்கு ஒரு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு பாரு. நீ இங்க மலேசியா கிளம்பி போறேன்றீங்க எப்பா? அப்புறம் தான் யோசிச்சேன், பாஸ்போர்ட் எடுக்கணுமா அதுக்கு. சரி ஓகேடா விட்டுருக்கடா அப்படின்ட்டு. எங்க பாஸ்போர்ட் வச்சிருலையா? அத முதல்ல ரெடி பண்ணுங்க, பாஸ்போர்ட் வாங்குவீங்க ஃபர்ஸ்ட். சரி விடுங்க விஷால் ப்ரோ. இல்லை நான் ஆக்சுவலாக நினச்சா போகலாம், பட் வேணாம், அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு. பாஸ்போர்ட் இல்லாம எப்படி போவீங்க? புரியலையா எனக்கு. கப்பல்லையா? என்ன விஷால் ப்ரோ? இல்ல பாஸ்போர்ட் இல்லாம எப்படி போடுவீங்க? கப்பல்லையான்னு கேக்குறேன். பாஸ்போர்ட்லாம் எடுத்துடலாங்க, 1 வாரம் டைம் இருக்குல்ல. ஒரு வாரத்துல பாஸ்போர்ட் கொடுத்துருவாங்களா? எந்த ஊர்ல எனக்கு புரியலையே. அவர் ரொம்ப ப்ரோ பால்டன், அவர் நார்மல் ஆள் கிடையாது, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒன்றும் பர்சன். இல்லை ஒன்றும் இல்லை, பிரகாஷ் புரோட்டா சொன்னால் 2 நாள் எடுத்து கொடுத்துருவாரு, நீங்கள் வேற. ஏங்க டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாருங்க, பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்துருவாரா? இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுவாரா? ஆமாம், அவரை பற்றி உங்களுக்கு தெரியல, அவர் தான் நார்மல் பீப்புள் கிடையாது. இல்லை எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், போகணுன்னு ஆசை இருக்குது. நான் கேட்டேன் இந்த மாதிரி, ஆமாப்பா 9 மணி ஷோ போடுறாங்கன்னு சொன்னாங்க. டிக்கெட்டெல்லாம் வாங்கிடலான்னு வச்சுக்கோங்களேன், பட் போக தான் முடியல, அதுதான் வருத்தமாக இருக்கு. இல்ல வேணாம், நீங்க மலேசியாலாம் போக வேணாம். பரணி ப்ரோ, சொல்லுங்க. பரணி ப்ரோ இட்லி கடை பாட்டு சொன்னீங்களா? இல்லையே, ஐயோ ஆமா. இந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது ஒரு ஆக்டரை மறந்துடுறது அப்டேட்ட, மத்த வந்து ஏதாவது சொன்னா இல்ல ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்றது. ஏங்க 1-2 அப்டேட் அங்க வந்துச்சு. விநாயகர் சதுர்த்தி அண்ணா அவ்வளவு ஸ்பெஷலாங்க, எல்லாம் அப்டேட் விடுறாங்க. ஆர்ஜே விஜயோட ஒய்ஃப் படத்துக்கு போஸ்டர் வச்சு அத சொன்னீங்களா பாருங்க ப்ரோ? அது விநாயகர் சதுர்த்தி போஸ்டர் தாங்க வந்துச்சு. சுல்லான் சேது டீசர் சொன்னீங்களா? சுல்லான் சேது டீசர் சொன்னீங்களா? இல்ல சொல்லல. ஏன் சொல்லல? நீங்க கொம்பன் திரௌபதி 2 ஃபர்ஸ்ட் லுக், திரௌபதி 2 ஃபர்ஸ்ட் லுக் சொன்னேன். திரௌபதி 2 எல்லாம் சொன்னேன்ப்பா. என்ன பாட்டு சொன்னேன்? டூடு பாட்டு சொன்னேன் ப்ரோ. திரௌபதி எல்லாம் மறக்காம சொல்லியிருக்காரு பாத்தீங்களா? ஏங்க அதெல்லாம் நான் போஸ்ட் திரௌபதி மறக்கல, ஆனா இட்லி கடை மறந்துட்டாரு. ஏங்க ஆனா எனக்கு சுல்லான் சேது டீசர் நல்லா தான் இருந்துச்சு உண்மையாலுமே. விஷால் ப்ரோ சும்மா இருங்க. இல்ல எனக்கும் ஓகேவா தான் இருந்தது, எனக்கும் ஓகேவா தான் இருந்துச்சு. இல்ல அந்த பையன் ஒரு மாதிரி நல்லா இருக்கான் தலைவா, ஒரு மாதிரி அவன் பார்க்க நல்லா இருந்தான். சரி பாப்போம், படம் பாப்போம். இது படம் வரட்டும், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்ல. என்ன லாஸ்டா ஒரு டைலாக் வந்துச்சு, அந்த டைலாக்னால எனக்கு ஓகேன்ற மாதிரி விட்டுட்டேன். இல்லைன்னு அந்த டைலாக் வரலன்னா அது என்ன கழுவி ஊத்திருப்பேன் நானு, கண்டிப்பா சொல்றேன். அது படம் எந்த பாட்டு? நான் கேட்கல, நீங்க சொல்லுங்க. ஊரு என்னது இது? சொல்லுங்க, எப்படி இருக்கு? சுமாரா இருக்கு. என்னங்க இதுக்கு முன்னாடி வந்த சாய பயங்கர் பாட்டு சுமாரா இருக்கு பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்றாரு. அது கூட நல்லா தான் ப்ரோ இருக்கும் விஷால் ப்ரோ, எனக்கு பிடிக்கும் ப்ரோ. அது சூப்பரா இருக்கு, லூப்ல கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்லிட்டேன் நிறைய பேர்ட்ட. ஏங்க அது நல்லா பிஜிஎம் சிங்கிள் சொல்றாரு. இல்ல இப்ப 2 பாட்டுமே இந்த மாதிரி சொல்றீங்களே, இப்ப எனக்கு அதுதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கு. ஏங்க அதை விட இது கொஞ்சம் மோசமா தாங்க. அதை விட இது மோசம். பிரகாஷ் ப்ரோ அன்னைக்கு ஒரு பாட்டு ஏதோ சொன்னாரு, அதான் ஜாலக்காரி பல்டி. அதோட இதை கம்பேர் பண்ணும்போது அது ஓகே. ஐயோ யாரு லிரிக்ஸ்? பால்டப்பா அசல் பால்டப்பா. ஆனா பிரதீப் படத்துல எப்பயுமே பாட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அசல் வர லேட் ஆகும், அது வரும், பொறுமையா வரும். சரி எல்லாம் சொல்லுங்க. எல்ஐகேக்கு வெயிட் பண்றீங்களா இல்ல வந்து இதுக்கா டூடுக்கா? எல்ஐகே தான். இந்த பாட்டு கேட்ட பிறகு அந்த ஒரு பாட்டு தான் ப்ரோ கேட்டீங்க, அந்த ஒரு டீசர் தானே பாத்தீங்க, இன்னும் இருக்குல்ல படமா பாக்கணும் நீங்க. சுமார்ண்ணா உங்களுக்கு எல்ஐகே டீசர் பிடிச்சதா இல்லையா? நல்லாதான் இருக்கு பாரு. எனக்கு டீசர் தாண்டி அதுக்கு மேல சில்லுதுன்னா எனக்கு தெரியும், அது எதுவும் ரிவீல் பண்ணல. பட் ஜஸ்ட் சொல்றேன், எனக்கு வந்து பர்சனலா டியூட் தான் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புல இருக்கேன். இல்ல ஓகே பட் ஆனா நீங்க சொல்லுங்க,
இவ்வளோ இது எவ்வளோ பட்ஜெட்லாம் எனக்கு தெரியல. ஆனா உண்மையிலே வந்துட்டு எங்கேயும் வந்து அந்த ஒரு என்னடா அதுன்ற ஒரு இது இல்லாம வந்து நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபியூச்சரிஸ்டிக் தான், பட் ஆனா வந்து பெரிய எங்கேயுமே பட்ஜெட் ப்ரோ, பெரிய பட்ஜெட் தான். ரொம்ப பெரிய அதுதான். பட்ஜெட் தான் படம். கம்மியா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சிறு தொகை கிடையாது. நல்ல காசுலாம் போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து பட்ஜெட்ல காம்ப்ரமைஸே ஆகல. இப்ப இருக்கிற டயர் 2 ஸ்டார்ஸுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, அதை விட பெரிய பட்ஜெட் எல்லைக்கு. ஐயோ, ஆமா, ரொம்ப பெரிய பட்ஜெட். அதனாலதான் இவ்வளோ டிலே ஆகுதோ? ஆமா ஆமா, ரொம்ப நம்ம அதாவது ஆமா ஆமா நம்மலாம் பரணி ப்ரோ கண்ணை கட்டி காத்துல விட்டுற 70 to பட்ஜெட் 80 அதுக்கு மேலதான், அதுக்கு மேலதான். இல்ல இந்த 70 to 80னா எப்படி ஓடிடில கொஞ்சம் வந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுதான் இன்னும் விக்கலையா, அதுதானே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஓடிடி வித்ததுனால தானங்க இப்போ ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் அமேசான் பண்றாங்க. ஓரல் அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க நாங்களே ப்ரோ, வித்துட்டாங்களே என்ன? இல்ல வித்துட்டாங்க வித்ததுனால தான் இப்போ ரிலீஸ் டேட் போட்டுருக்காங்க அவங்க. எல்லைக்கு வித்துட்டாங்களே, என்ன ஓரல் அக்ரிமெண்ட்? ஓகே ஓகே, இல்ல நான் ஓரல் அக்ரிமெண்ட் தான் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. ஓகே ஓகே. அப்படிலாம் இல்லப்பா, வித்துட்டாங்க. எல்லைக்கு வித்துட்டாங்க. விற்காம நிறைய படங்கள் இருக்கு, அதெல்லாம் அதுவும் வந்து வித்துட்டு படம் வந்து ரிலீஸ்க்கு வரணும்னு வந்து நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிறைய படங்கள். ஆனா சுகுமாரன் ஒண்ணு கவனிச்சிங்களா, வதன்னு அனௌன்ஸ் பண்றாங்க தீபாவளிக்கு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இன்னும் ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீ வேணா பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு படம் இருக்கு, பட் ஆனா அவங்க அந்த பிளான்ல தான் இருக்காங்க. பாப்போம். அதுவுமே வந்து அதுவுமே வந்து நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெஜெண்ட் மூவியானா? யாருன்னா பெரிய ஸ்டார்ஸ் படமா இல்ல எப்படி? எது நல்ல கொடுங்கண்ணா, வந்தா ஓடும், அவ்வளவுதான். வந்தா எல்லா படமும் தான் ஓடும். க்ளூ கொடுங்க, யார் படம் க்ளூ கொடுங்க. க்ளூலாம் வேணாம்ப்பா, எதுக்குப்பா? இது அப்புறம் நான் சொல்லிட்டேன், எதனா வரும், வேண்டாம். நம்ம எதுவுமே அப்புறம் அனௌன்ஸ் பண்ற வரையும் எதுவுமே பேச வேண்டாம் நிறைய. ஆனா இன்னொரு படம் வருதா? பராசக்தியா? பராசக்தி ஷூட்டே முடியல, அது எப்படி பொங்கலுக்கே ஒரு மாதிரி தெரியல. இல்லங்க, அப்படி சொன்னாதான் இவர் தான் சொல்லுவாரு. சும்மாண்ணா லெஜெண்டானா? லெஜெண்ட் 2 துரை செந்தில்குமார் மூவியா? அவர் தீபாவளி தானே போட்டிருந்தாரு. லெஜெண்ட்லாம் இல்ல, லெஜெண்ட்லாம் இல்ல. பரணி டயலாக் பாத்தீங்களா, துப்பாக்கி என் பக்கம் திரும்பிச்சு, நான் உனக்கு கொண்டுடுவேன்றாரு. என்னைக்கு டேட்டுக்கு? தீபாவளி அக்டோபர் 17. எங்க பொங்கலுக்கே அது ஷூட்டிங் முடியாது பராசக்தி. அததான் பாருங்க விஷால் ப்ரோ கலாச்சங்க வரேங்க. ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பொங்கல் ட்ரெஸ்ல இருந்து 3 படம், 2 படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு 3 படம் வெளியே போகும். இல்ல எனக்கு தெரிஞ்சு பராசக்தி ஷூட் முடியாதுன்னு இல்லை, ஷூட்லாம் முடிஞ்சிடும். மேபி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு இதாகும்னு தோணுது. பொங்கல் தாண்டி போகும்னு தோணுது. பொங்கல் தாண்டிட்டாலே அடுத்த எலெக்ஷன் இருக்கு, அப்போ மே மாசத்துக்கு நடுவில் எதிர்பார்க்கவே முடியாது. வாய்ப்பே இல்லை. பொங்கலுக்கு அப்புறம் தாண்டிடுச்சுன்னா பிப்ரவரியில மார்ச்ல தான் ரிலீஸ் பண்ணும். அப்படி போன வருஷம் அந்த மாதிரி தான் எலெக்ஷன்ட்டு நிப்பாட்டிடுவாங்க. ரிபப்ளிக் டே அந்த டைம் கூட செட் ஆகாதோ? விஷால் ப்ரோ, அதுக்கு பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணிட்டு போலாமே, 10 நாள் பின்னாடி போறது. பொங்கலுக்கு தான் கருப்பு ஜனநாயகம் எல்லாம் சொல்றீங்களே, அதனாலதான் யோசிப்பாங்களோ. கருப்பும் பொங்கலுக்கு வருமா தெரியல, அது ஓட்டிட்டே வைக்கல. அந்த வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலன்ற மாதிரி போயிட்டு இருக்கு கருப்போட நிலைமை. இப்போதைக்கு 4 படம் சொல்லியிருக்காங்க, தமிழ்ல 1, தெலுங்குல 3. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ கருப்பு சப்போஸ் ஓடிடி சோல்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வருஷமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்களா? சொல்லிருக்காரு, அத நம்பின்னு இருக்கோம். கோஸ்ட் தான் கருப்பு இந்த வருஷம் ரிலீஸ் கிடையாது. இல்ல நான் என்ன கேட்கிறேன், ஓடிடி சேல் ஆயிடுச்சுன்னா சொல்றேன். ஓடிடி வித்தாலும் இந்த வருஷம் ரிலீஸ் கிடையாது, கருப்பு கிடையாது. பொங்கலுக்கு இப்போதைக்கு நான் சொல்றது என்னன்னா 2025 ரிலீஸ் கிடையாது. சரி ஓகே. கேக்குங்க சொல்லுங்க. உங்க ஸ்பீக்கர்ல இருந்து கூடுதலா வருது. இல்ல ப்ரோ, இங்க டூரிங் டாக்கிஸ் யாராவது பாப்பீங்களா? அந்த யூடியூப் சேனல் வீடியோஸ் பாப்போம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவங்க அந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் இருக்காருல்ல ப்ரோ, இந்த ரவுண்ட் டேபிள் தானே? அதுல அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா ஓடிடி தான் ப்ரோ இப்போ டேட்டே ஃபிக்ஸ் பண்றாங்களா, ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. அந்த ரவுண்ட் டேபிளே கொஞ்சம் பூமரா இருந்தது இல்ல? பூமரா இருந்துச்சு, ஆனா அதுல நிறைய இன்ஃபோ இருந்துச்சு.
இல்ல ஹரிஷ் ப்ரோ அன்னைக்கு அதுதானே சொன்னேன். டூடு வந்துட்டு இது வரப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. டூடு மாறாதுன்னு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு டயர் ஒன் அவங்க ஸ்டார்ஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அந்த டேட்டை. மற்ற எல்லாருமே ஓடிடி தானே ப்ரோ. நீங்க யாரா இருந்தாலும் சரி ஓடிடி சொன்னாதான் நீங்க வந்து ப்ரொடியூசரே கேட்குறாங்களாம். அன்டில் அந்த ஆக்டர் ப்ரெஷர் கொடுத்தா நடக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஓடிடில இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் போகுதுங்க அவங்களுக்கு. வேற வழியே இல்லை அவங்களுக்கு. ஸோ அதான் பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி கருப்பு இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா அது வந்து ஓடிடி வந்து ஸ்லாட்டே இந்த வருஷம் இல்லை. அதனால நெக்ஸ்ட் இயர் சம்மர் தான். அதுவே டவுட் தான். ஏன்னா ஜெயிலர் 2 வேற வரப்போகுது. என்னன்னு தெரியல, பார்த்து தான் ரிலீஸ் பட் பண்ணுவாங்க. என்னங்க அவ்வளவு தூரம் போயிட்டீங்க சம்மர்னு? இல்ல எனக்கு என்னன்னா இப்போ வந்து எல்ஐக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஓடிடி சோல்ட் ஆயிடுச்சு. பட் அமேசான் வந்துட்டு அவங்க வந்து இந்த வருஷமே வந்து அதை படத்தை ரிலீஸ் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஓடிடி தெரியல. நெட்ஃபிளிக்ஸ் வந்து அமேசான்ட்ட ஸ்லாட் இருக்கு பாருங்க ப்ரோ. ப்ரோ அதுதான் பரணி சொல்றேன். ப்ரோ, இப்போ ஸ்லாட் தான் ப்ரோ மெயின். உங்ககிட்ட ஸ்லாட் இருந்தா விற்பாங்க. இல்லையா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணணும் உங்களால. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இயர்லி எல்லா ஸ்லாட்டும் போட்டுருவான். நெட்ஃபிளிக்ஸ்ல வாய்ப்பே கிடையாது. ஒன்று போனா அமேசான் பிரைம் இல்லைன்னா ஹாட் ஸ்டார். ஹாட் ஸ்டார்லாம் வாங்குறது இல்லையா ப்ரோ? 2 பிளேயர் தானே, அதையும் சொல்லிட்டாங்க. அமேசான், நெட்ஃபிளிக்ஸ். உங்களுக்கு ஹெவி ப்ரைஸ் வேணும்னா 2 பேர் தான். உங்களுக்கு கம்மியான போதுன்னா அடுத்தடுத்த கேட்டகரிலாம் வாங்கிக்கலாம். அதெல்லாம் கிளியரா சொல்லிட்டாங்க. ஹாட் ஸ்டார் வந்து நிறைய வந்து இந்த சின்ன படங்கள் இல்ல மலையாள படங்கள் தான் நிறைய வாங்குறாங்க. அதான் அவங்க ஹிருதயபுரம் இப்ப கூட ஹாட் ஸ்டார் தான். ஆனா அவங்க அந்த அளவுக்கு பிரைஸ் தர மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இவர் சொன்னார், சுரேஷ் காமேச்சன் சொன்னாரு. லூசிஃபர் 2 யார் வாங்கினா? ஹாட் ஸ்டார் தான். அது எப்படி தலைவா பெரிய பிரைஸ் கொடுத்தாங்களா எப்படி? மலையாளம் தான் வாங்குவாங்க. மலையாளம் நிறைய ஹாட் ஸ்டார் வாங்குறாங்க. ஆக்சுவலா சோனி லிவ் ஹாட் ஸ்டார் தான். சோனி லிவ் தரமா விட்டுருக்காங்க சீரிஸ். தொடருமே ஹாட் ஸ்டார் தான். ஆமா ஆமா ஆமா. மலையாளம் ஃபுல்லாவே ஹாட் ஸ்டார் போட்டான் ப்ரோ. உள்ள போனாலே மலையாளம் ஃபிலிமை பார்த்துடலாம். தமிழ்ல அந்த எந்த வருஷம் நல்ல படம் வருதோ அதுவும் ஹாட் ஸ்டார்ல தான். ஆனா ஹாட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவன் எல்லா படத்துக்கும் மலையாள படம் வாங்கினாலும் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிடுவான். ரொம்ப ராசியா இருக்கு நெட்ஃபிளிக்ஸ் தான். ஹாட் ஸ்டார் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ப்ரோ. யாருமே பேசுறது இல்ல. எல்லாரும் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் சொல்றாங்க. ஹாட் ஸ்டார் தான் ப்ரோ உண்மையிலே. அது இல்லையே கொஞ்சம் சிம்பிளா இருக்கு. எல்லா நல்ல படத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடுறான்ல. எல்லா நல்ல படமும் அவன்கிட்ட தான் இருக்கு. அதுவும் பெரிய பெரிய படங்கள்லாம் வாங்கிடுறான். அது இப்ப தமிழ்ல வாங்கினதெல்லாம் பாருங்க ரீசெண்டா அற்புதங்கள் எல்லாம். ஆனா அவன் ரொம்ப விளம்பரமே ரொம்ப இல்ல, ஆடும் இல்ல, ரொம்ப சைலண்டாவே இருக்கு. ஏங்க இந்த ஆஹாலாம் என்னாச்சு? விஷால் ப்ரோ நான் சொல்லவா? சொல்லுங்கய்யா. இந்த ஆஹா, இந்த ஜி5, இந்த சோனி லிவ், இந்த 3 ஓடிடி பிளாட்ஃபார்மு எந்த படம்னாலும் சரி பிரிண்ட் சரியாவே இருக்காது. பிரிண்ட் குவாலிட்டி இருக்காது. நல்லா பரணி ப்ரோ நான் ஒண்ணு சொல்லவா? சோனி லிவ் ரொம்ப நல்ல சீரிஸ் பண்ணிட்டு இருக்கான். சீரிஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டக்கு டக்குன்னு சின்ன சின்னதா பண்ணி விட்டுறான் போல. நல்லா இருக்கு. ஜி5யும் நல்ல சீரிஸ் தான் பண்றான். எங்க பண்றான் கடைசியா என்ன பண்ணா சொல்லுங்க. நீங்க பேசாம இருங்க. ஜி5 சீரிஸ் எடுத்து பாருங்க. சொல்லுங்க பேர் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். விலங்குன்னு வைங்க. அடுத்து என்ன சொல்லுங்க? அயலி. ஓகே அயலி. அடுத்து நிறைய மத்த லாங்குவேஜ் சீரிஸும் பண்றானே ப்ரோ. ஸ்கேம் 1992, தி ஹண்ட், மாயசபா தெரிக்குது எல்லாம் சோனி லிவ்ல நல்லா இருக்கு. ப்ரோ விலங்கு யாரு? ஜி5. விலங்கும் அயலியும் ஜி5 தான் பண்ணாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு தமிழ் சீரிஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பண்ணவே மாட்டேன். இல்ல வருது. இந்த இது வருது. ஏதோ ஒண்ணு சொன்னாங்களே கேள்விப்பட்டிருக்கேன். வெப் சீரிஸ் வருது இல்ல? ஆமா ஆமா ஹாட் ஸ்டார். அது முத்து என்கிற காட்டான். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. அது யாரோ ஹீரோ மறந்துட்டேன். அசோக் செல்வன் நினைக்கிறேன். டைட்டில் லவ். அசோக் செல்வன் அர்ஜுன் தாசன் தெரியல. டைட்டில் லவ்னு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவருங்க பாலாஜி மோகன் டைரக்ட் பண்ற சீரிஸுங்க. நம்ம மாறி படம் எடுத்தாப்ல அது நெட்ஃபிளிக்ஸ்ல வருது. டிஸ்கஸ் பண்றது யாருன்னா டெலகிராம்ல எல்லாருக்கும் லிங்க் அனுப்புற 2 பேரு. நெட்ஃபிளிக்ஸ், ஆஹா, அமேசான்னு டிஸ்கஷன்ல அம்பானி ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. நான் எல்லா ஓடிடியும் வச்சிருக்கேன். மாவீரம் ப்ரோ
நான் ஒண்ணு என்கிட்ட சொல்லவா எல்லா அப்படின்னு ஓடிடி சொல்லுங்க பரணி. பிளாட்ஃபார்மும் இருக்கு. என்கிட்ட எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் என்கிட்டயும் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்கு. என்கிட்டயும் நான் வந்துட்டு நான் அதுல தான் பார்ப்பேன். மத்தவங்க அது வந்துட்டு அது எதுக்காக அதுக்கு வந்து ஏழைகளின் ஓடிடின்னு வச்சிருக்காங்க? பரணி பரணி நீங்க ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ண வேணாம், சும்மா கலாய்க்கிறாரு, நீங்க அப்போ ஃப்ரீயா விடுங்க. அப்போ அப்போ பரணி ப்ரோ நீங்க வாக்கிங் நீங்க அஹ் சும்மா இல்ல இல்ல வாக்கிங் நீங்க நடந்தவங்க ப்ரோ, நான் பின்னாடி ஆர்ஆர் போடுறேன். டன், 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 டன். ஏங்க இந்த ஐயோ வேணாம். அது அந்த ஹிருதயபூர்வத்துல ஒரு பழைய சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிருதயபூர்வமா இது சாரி லோக்கால பழைய ஒரு மலையாளம் சாங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் வந்து நீங்க தமிழ்ல மீன் தமிழ் ஆட்களுக்குமே அந்த சாங் வந்து தெரியும். அந்த மாதிரி ஒரு சாங் தான், செம்ம பாப்புலரான சாங். என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அது சொன்னா ஸ்பாய்லர்னு பரணி ப்ரோ அங்க சொல்லுவாங்க. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு லோகாக்கு கேரளால? அதுதான் நான் சொன்னேன் ப்ரோ, இங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி, பாசிட்டிவா தான் இருக்குன்னு சொல்லி. இல்ல ரொம்ப பயங்கரமா ஓடுற வாய்ப்பு இருக்கா? இம்மிக்கு கமலா எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் வந்து என்ன சொல்ல, இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஜானன்றதுனால எனக்கு வந்து நிறைய என் பர்சனல் தாட்டு ஹிருதயபூர்வம் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது ஃபேமிலி ஆடியன்ஸ். நாளைக்கு பகத்தண்ணே வராரு, அவர் என்ன பண்ண ஏங்க அதுதான் போறாருன்னு இருக்கு, அதுக்குதான் நான் வெயிட்டிங்க. பகத்தை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். ஆனா எனக்கு அல்தாஃப் மேல நம்பிக்கை இருக்கு. ஏங்க அந்த ஒரு படம் தாங்க அந்த டைரக்டர், அதுக்காகவே கண்ணை மூடிட்டு போறேன். அந்த டைரக்டர் என்ன படம் விஷால்? ஞாண்டுக்குள்ளே நாட்டில் ஒரு இடைவேளா அப்படின்னு ஒரு நிவின் பாலி படம் இருக்கு. அந்த டைரக்டர் ஹிருதயபூர்வம் கிளைமேக்ஸ்ல வருவாரு. எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன் நல்லா இருக்கும். விஷால் ப்ரோ இப்படிதான் ஒருத்தர் ஜெஸ்ஸி டேரக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனாரு ப்ரோ. பரணி ப்ரோ பேடே நாயகன் வராராம்ல யாரு? இதயபூர்வத்துல வெள்ளிக்கிழமை நாயகன், உங்க ஊரோட வெள்ளிக்கிழமை நாயகன். அவர் தான் வந்துட்டாரு. யார் பஸ்ஸலா? ஆமா அவர் இருக்காரு. அவர் பராசக்திலையும் இருக்காரு. ஜாலி தான் பரணி ப்ரோக்கு அடுத்து ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல பார்த்தா செதற வேண்டியதான், அப்படியே சட்டையை கேட்டுட்டு ஆமா அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரேம்ல வருவாங்க. அப்புறம் ராணாவும் இருக்காரு பராசக்தியில. ஆனா விஷால் ப்ரோ சொல்லுங்கய்யா. பராசக்தி எல்லாம் வந்து மலேசியால சீக்கிரமா ஷோ போட்டாங்கன்னா கிளம்பி போயிடணும் ப்ரோ. நானும் வரேன் தலைவா, அங்க போயிட்டு கபாலியை மீட் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் மீட் பண்ணிட்டு வருவோம். கபாலியா? தெரியாது உங்களுக்கு கபாலி? அப்படியே நம்ம டேவிடையும் பாத்துட்டு வந்துருங்க. பில்லா மொத்த மலேசியாவுமே அவரு தான்டா. சதரட்டம். சொல்லுங்க போஸ்டர் பாய். நெட்ஃபிளிக்ஸ்ல தக் லைஃப் டாப் 2ல இருக்கான் நான் இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்ல. ஆமாங்க அதுதாங்க சொல்றேன், நெட்ஃபிளிக்ஸ் ஆல்வேஸ் சூப்பர்ன்ற நானு. வேற மாதிரி அவன் அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல ஓஹோ இந்த பேபி டாப் 1ல இருந்துச்சு. பரணி ப்ரோ ஒரு நிமிஷம், பரணி ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ் யோசிச்சு பாருங்களேன், கடைசியா தக் லைஃப், இந்தியன் 2 தலைங்களுக்கு வந்து அமையுது பாருங்க. அதுவும் வாங்குறது எல்லாமே ரொம்ப லெஜெண்டரி பிரைஸ் கொடுத்து. என்ன போங்க. இல்ல ப்ரோ ஒரு வருஷத்துக்கு விஷால் ப்ரோ அதுதான் அவங்களுக்கு லாபம். தேட்டரிக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்கன்னா அந்த பக்கம் ஈஓடி உட்காரணும். தேட்டரிக்கெல்லாம் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம் தான், நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்தியன் 2 பாத்துருப்பாங்கன்றீங்க? இல்ல சும்மா கூப்பிடுங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெயின்டைன் இல்ல ஆல்மோஸ்ட் மாவீரன் சொன்னதுல ஒரு வகையில் உண்மை இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ரொம்ப ஃபேமஸான படம் ஆனா தேட்டருக்கெல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரொம்ப மோசமான ட்ரோல் பண்றதுக்காகவே அந்த ஓடிடியில பாக்குறது, அப்புறமேட்டு இதுல பாக்குறதுலாம் அதிகமா இருக்கும். அந்த வகையில வந்து அது ஆனா ரொம்ப ஃபேமஸான படமா இருக்கணும், மோஸ்ட் ட்ரோல்டு மூவியா இருக்கணும், அப்பதான் அது சக்சஸ் ஆகும். தவிர இல்லைன்னா நீங்க மீடியம் பட்ஜெட் படம் ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னா தேட்டர்ல பாக்குறது யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓடிடியில பாக்குறது யாரும் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா போயிடும். பிரகாஷ்னா ஃபர்ஸ்ட் ஓடிடி வாங்கவே மாட்டேங்கிறாங்களா இப்போ? அதுக்கப்புறம் தானே தெரியும். அதுக்கப்புறம் தானே தெரியும். அதான் சரி நேத்து நம்ம ஸ்பேஸ் போடல, நேத்து அத்தனை டீசர் இருந்துச்சு, லைக் டீசரு, அதனால இன்னொரு படம் டீசர் இருந்துச்சு ப்ரோ கோட். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு பேசிட்டீங்களா? டீசல் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து இந்த டீசர் தான் பிடிச்சிருந்துச்சு, ப்ரோ கோட் தான் பிடிச்சிருந்துச்சு. லைக் வந்து ஓகே தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது வந்து எப்படின்னு தெரியல, எப்படி அது அவுட்புட்டு என்ன கேட்டகரியில் வரும் தெரியல. நான் கடைசியாக அந்த டீசரை காப்பாற்றுனது அனிருத் தான். அதுவும் ஆக்கோ எத்தனை வருஷம் 2015 வந்துச்சா, எத்தனை வருஷமே மறந்து போச்சு. அத்தனை வருஷம் முன்னாடி அந்த பாட்டு வந்து அப்படியே சும்மா பயங்கரமா அந்த லாஸ்ட்ல வந்து பினிஷிங் டச்சா வச்ச விதம்
செம்ம. ஆனா அதுதான் பிரகாஷ் bro, அந்த டீசருக்கே அது ஒண்ணுதான் இருந்துச்சு. மத்தபடி எனக்கு வந்து ப்ரோகோட் டீசர் நல்லா செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா அது கரெக்ட் ப்ரோ. விஜய் ஆனா அது வந்து சொல்லுங்க. கான்செப்ட் டீசர் தானே. அதான் சொல்றேன், கான்செப்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசரே அது நல்லா இருந்துச்சுங்கிறேன். அனௌன்ஸ்மெண்ட் டீசராகவே அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் 5 நிமிஷம் வச்சுட்டு இருக்காங்க. அந்த 5 நிமிஷத்துல விஜய் சூர்யாவோட ஃபேமஸ் என்னன்னா அவர் வந்து இந்த பயங்கரமா கத்திக்கிட்டு இல்லைன்னா வந்து அவரோட டைலாக் டெலிவரி தான் பயங்கரமா இருக்கும். ஆனால் அது எதுவுமே பண்ணாம அவருக்கு ஒரு டைலாக் கூட கொடுக்காம ஜஸ்ட் அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் மேனரிசம்லேயே வந்து அவருடைய கேரக்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. ஜெயம் ரவியோட இப்போ அவர் அடிஷனல் பர்சனல் கனெக்ட் பண்ணிக்கவும் முடிங்கிற மாதிரி அதை வச்சதும் அதை ஒன்றை மூணாக்குனதும் அந்த மலையாளத்தில் அர்ஜுன சகன் அவரை கூட்டிட்டு வந்ததும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பரிதாபங்கள்ங்கிறதே வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது போக இது வந்து இந்த வடக்குப்பட்டு ராமசாமி டிக்லோனா படத்தோட டேரக்டர். வடக்குப்பட்டு ராமசாமி காமெடி நல்லா இருக்கும், டிக்லோனாலே நல்லா இருக்கும். டிக்லோனாவோட வடக்குப்பட்டு ராமசாமி கொஞ்சம் நல்லாவே இருக்கும், 4-5 படம் செம்மையா இருக்கும். அந்த மாதிரி காமெடி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த ப்ரோக்கோட் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கும்னு தோணுது. லைக் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 50-50, லைக் பொறுத்த வரைக்கும் 50-50. பிரகாஷ் ப்ரோ, அந்த ப்ரோ கோடெல்லாம் தீபாவளிக்கு வந்திருக்கலாம் ப்ரோ. அது இல்லை, அடுத்த வருஷம் தாங்க அது. இல்லை, அது அடுத்த வருஷம் தான். அது இன்னும் ஷூட்டிங்லாம் எல்லாம் முடியணும்ல. அது அடுத்த வருஷம் அவங்களே போட்டாங்க, 2026ன்னு போட்டாங்க. ப்ரோக்கோட அடுத்த வருஷம் தான். இந்த வருஷம் வந்து நம்ம லைக் டீசரை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்றது, எனக்கு இந்த அடிய படம் இருக்குல்ல, அடிய படமும் கிட்டத்தட்ட வந்து ஏதாவது ஞாபகப்படுத்தி பேரலல் யூனிவர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் சொல்லி கொண்டு போய் இது மாதிரி நிறையா 2040 ஒன்று 2050 ஒன்று அப்படி ஏதாவது கொண்டு வந்தாங்க. அது அது ரொம்ப சின்ன பட்ஜெட்னு வச்சிங்களேன். இது வந்து ஒரு பெரிய காசு பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. ஆனாலும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. தேட்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இதாக பார்க்குறது, ஒரு டீசரில் பார்க்குறதுக்கு தலைவர் 189, அப்புறமேட்டு இந்த யாஸ் வந்து மிஷன் இம்பாசிபிள் போட்டியில் நடிக்கிறது அப்படி இப்படின்னு பார்க்குறதுக்கு சும்மா ஜஸ்ட் ஃபன்னாக இருக்கும். இதே தான் அடியிலே இருக்குது. அடியில் பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னமோ இருக்கும், குழந்தைகிட்டே வச்சுருப்பாங்க அடியில். அது மாதிரி எனக்கு அது வந்து எப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணணும். அது பயங்கரம்னா வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட எப்படின்னா மதில் மேல் பூனை கான்செப்ட் தான். ஒன்று அடித்தா இந்த சைடு பயங்கர ஹிட்டு, இல்லை இங்கிட்டு விழுந்தா மொரட்டடி, அந்த மாதிரி கான்செப்டில் 50-50 இருக்கிறது. பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 பேக் டு பேக் வந்துச்சா. இன்னைக்கு வந்து டியூடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு. எனக்கு டியூடு ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் அந்த படத்தை தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். லைக்கை விட அதிகமாக எதிர்பார்க்கறது டியூடு தான். எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை அந்த சாங்கு. மற்றவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நேற்று இன்னொரு பாட்டு வந்துச்சு, அது என்ன பாட்டா, ஐயோ அந்த மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்துச்சு, ஜாலக்காரியானா? பல்டி 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 படத்துல இருந்து ஜாலக்காரி. அது ஃபர்ஸ்ட் லிசனிங்ல அது பிடிக்கல, போக போக அது கொஞ்சம் நல்லா ஓரளவு இதை கம்பேர் பண்ணா அது பெட்டரா தெரியுது. ஜாலக்காரி பாட்டு பார்த்தா தான் தெரியும் முழுசா. இது வந்து எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் லிசனிங்ல வந்து இந்த டியூட் வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜா இருக்கு சாங்கு. இவ்வளவுதானா? அதுக்கப்புறம் வேற என்ன மற்றபடி எல்லாம் டீச்சர் அப்புறம் இவர் வந்துச்சா இட்லி கடை. டீசல் இட்லி கடை டீசரு, சாங், இட்லி கடை சாங். டீசல் வந்து அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜியா மூமெண்ட் மாதிரி தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பீர் சாங் வந்துருந்துச்சு. அந்த பிஜிஎம் கரெக்டாக டீசர் ஃபுல்லாக யூஸ் பண்ண விதமும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ண விதமும் அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹரிஷ் கல்யாணம் அந்த ஆக்ஷன் மோடுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த இது நல்லா இருக்கு. பார்ப்போம் படமா. எனக்கு அந்த சண்முகம், அந்த டேரக்டர் சண்முகம் முத்துசாமி அவர் பேர் இதுன்னு நினைக்கிறேன், சண்முகம் முத்துசாமி இன்னொரு பேர் ரொம்ப அவர் சேர்ந்து. ஆனால் வந்து கணவன் பேர் ரணசிங்கம் படத்துக்கு அவர் தான் வசனகர்த்தா. பயங்கரமா இருக்கும் அந்த படத்துல வசனமா எல்லாம் இல்லை, படம் பூராவே நல்லா இருக்கும். எல்லா கேரக்டர் பேசுறதுமே. அதுக்கப்புறம் வந்து ஜிவி பிரகாஷ் ராஜ் அதுக்கு முன்னாடியே ஒரு படம் எடுத்திருந்தாரு, என்னது அடங்காதே அப்படிங்கிற படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. 2016 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ 2025, 9 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அவருடைய 2வது படம் தான் இது. ஆனால் முதல் படமா ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் டீசல் வந்து அவர்கிட்ட நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் டிலே பண்ணி தான் ரிலீஸ் ஆகுது. அவருடைய நேரமா இல்லை அவருடைய இதாக தெரில. ஃபர்ஸ்ட் படம் 9 வருஷமா ரிலீஸ் ஆகல, 2வது படம் 2 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போகுது. தீபாவளி ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. ரிலீஸ் ஆகிட்டா சந்தோஷம், பார்ப்போம். அது டீசர் நல்லா இருந்துச்சு. ஆனால் அடுத்தது வேற என்ன வந்துச்சு? இட்லி கடை. இட்லி கடை செகண்ட் சிங்கிளா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செகண்ட் சிங்கிள் ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி போகலாம், அவ்வளோதான். பர்னியோட டைம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. அடுத்தது அவ்வளோதான். வேற ஏதாவது சொல்லுங்க கேட்போம். மறந்துட்டேன் நான். மிராய் வந்து பார்க்கவே இல்லைங்க நான். ட்ரைலர் பார்க்கவே இல்லைங்க. நல்லா ரொம்ப எதிர்பார்த்தேன் நான். நேற்று வந்து இப்போ ஈவெண்ட்ல மாட்டிட்டனால பார்க்கல. ட்ரைலர் இன்னைக்கு நேற்று இன்னைக்கு தொடர்ச்சியா ஆவணி பிறந்துச்சா, இனிமேல் 9 கோலம் 9 காண பிள்ளையார்பட்டி வரமேனுங்கிற மாதிரி 9 வீட்டு விசேஷத்தையும் ஒரே நேரத்தில் போகணுங்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. நம்ம அழைஞ்சிட்டேன். நேற்று அலைய ஆரம்பித்தேன், இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சிட்டு இப்போ தான் ஸ்பேஸ் போட்டு, அதுவே ஒரு வெளியே தான் ஸ்பேஸ் போட்டேன். வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இப்போ தான் வந்து கேட்டுக்கிட்டே வந்தேன். இப்போ தான் பேசுகிற அளவுக்கு நேரம் கிடச்சிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்றாங்க, நான் மறுநாள் திரும்ப இன்னொரு விசேஷம்.
அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விசேஷம்னு போக வேண்டியதாக தொடர்ச்சியா போகுது விசேஷம் போயிட்டே இருக்கு. பரணி அப்பயே ரொம்ப மெசேஜ் அனுப்பிச்சாரு, டயர்டா இருக்குங்கண்ணா நான் தூங்க போறேன். அப்படி அவர் கிளம்பிட்டாரு, தூங்கட்டும். பாய். வேற பிரகாஷ் ப்ரோ, ஒரே டவுட் தான். இந்த அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வந்து மியூசிக் டைரக்டர் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மியூசிக் டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் சாயா பேங்கர் தான் மியூசிக் டேரக்டர். அது மாத்த முடியாதா ப்ரோ? அது என்ன பண்றது, இப்போ 10 படம் அனௌன்ஸ் பண்ணி வந்தாங்கல்ல செகண்ட் சிங்கிள்ல. இந்த ஃபர்ஸ்ட் 10 படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பிஜிஎம் எல்லாம் ரிலீஸ் இல்ல ஆயிடுச்சு. ப்ரோ, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க அபிஷியலா பண்ணல இன்னும். இல்ல அதான் சொல்றேன், 10 படம் இருக்குல்ல, அந்த 10 படங்கள்ல இருக்க இப்போ 2 படத்துல சாங் வந்துருச்சு, அடுத்த இன்னும் 2 படத்துல சாங் வந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. ஆனா நல்லா எனக்கு தெரியல, எனக்கு ஒர்க்காக இருக்கா எல்லாத்துக்கும் சொல்ல முடியல. மத்தவங்களுக்கும் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. மாவீரன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, விசால் இது உங்களுக்கு எப்படி 3 இருந்துச்சு? பேர் வீடியோவே எடுத்து போட்டாங்க ஒர்க் பண்ற மாதிரி, 2 பேர் ஒர்க் பண்ற மாதிரி. யார் ஒர்க் பண்ற மாதிரி? அட்லியும் சாயா வீடியோ கால்ல அப்புறம் என்ன விடுங்க, அதான் நடக்கும். சரி, உங்களுக்கு சாங் எப்படி இருந்துச்சு? சாயா அப்படிங்கிற சாங் எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. மத்த 2 பேர் சாங் எனக்கு ஊரும் பிளட் அது பெருசா ஒர்க் ஆகல, ஓகே தான். ஆனா எனக்கு நேத்து மேட் மை டேனா அந்த ப்ரோ கோடும் எல்ஐகே ரெண்டுமே எனக்கு பயங்கரமா பிடிச்சிருந்தது. குறிப்பா விஷுவல்லாம் மிரட்டி விட்டாங்க எல்ஐகேல, நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு கம்பேரிட்டிவ்லி எனக்கு டியோட விட இதுல தான் எக்ஸ்பெக்டேஷன் அது. எனக்கு விக்னேஷ் சிவனோட எல்லா படமும் அவரோட அந்த ஐடியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்துல ஒரு ஐடியா நல்லா இருக்கும். எல்ஐகேக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன். அது மட்டும் இல்ல ப்ரோ, அவங்க டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரோ. அவரு விக்னேஷ் சிவன் நம்ம தான் ட்ரோல் பண்றாலும் அவர் வந்து டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங். காத்து 2 காதலே படத்துல மட்டும் ப்ரோ, அவர் படத்துல மட்டும் அனிருத் பாட்டு வேற மாதிரி இருக்கும். அது எப்படி பாட்டு வாங்குவாருன்னு அணியே ஓப்பனா சொல்லிட்டாரு, நல்ல பாட்டுலாம் விக்கி வந்து எடுத்துட்டு போயிருவாரு கேட்டு வாங்கி. கண்டிப்பா இங்க எஸ்ஜே சூர்யா இருக்காரு, ஷாரா இருக்காருன்றப்ப ரொமான்ஸ் எல்லாம் விடுங்க, ஃபன் மேக்ஸா இருக்கும் படமே. கண்டிப்பா விஷுவல் வேற மிரட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் பிளாக் பேந்தர்ல பார்த்தது, இந்த மாதிரி அந்த வக்காண்டா இதெல்லாம் காட்டுவாங்கல்ல, அப்படி இது பார்த்தது. அண்ட் கடைசியில் அந்த போதா சாங்கு வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த ப்ரோ கோடு சர்ப்ரைஸா இருந்தது. நான் ஏதோ மலையாள படம் நினைச்சிட்டு இருந்தேன், வீடியோ பார்த்துக்கு போன தமிழ் படம் அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் எனக்கு. எஸ்ஜே சூர்யா இந்த சும்மா அந்த பழைய சாங் யூஸ் பண்ணணுமே பண்ணாம தேவை இருக்கும், கரெக்டான தேவை இருக்கும். அந்த சாங் கரெக்டா நல்லா இருந்துச்சு. அண்ட் ஜெயம் ரவி வேணான்னு ஃபர்ஸ்ட் அந்த தம்மு, அப்புறம் வாய்க்குள்ள வந்து எடுப்பாரு, செம்மையா இருக்கும் அது. அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. எனக்கு என்னவோ ஜெயம் ரவி கம்பேக் தான் தோணுது ப்ரோ, அந்த ப்ரோ கோட் தான். பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு அந்த ஹால் பாஸ் படம் ஞாபகம் வரலையா ப்ரோ கோடு பாக்குறப்ப? எனக்கு ஓமை கடவுளை ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு கார்டு லைஃப் வந்து ஹேங் ஓவர் தான் ப்ரோ ஞாபகம் வந்துச்சு ஃபர்ஸ்ட். இல்ல எனக்கு அந்த வாய்ஸ் ஓவர், அந்த கார்டு இதெல்லாம் வச்சு எனக்கு ஓமை கடவுளை மாதிரி செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு இவங்க அதை வச்சு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டைம்ல வந்து கொண்டு வராங்களா, இல்லை வந்து டைம் ட்ராவல் மாதிரி கொண்டு வராங்களா, கல்யாணம் ஆகாம பேச்சுலர் லைஃப் வாழ்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஜஸ்ட் ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இல்லை ஏதாவது ஒரு கொண்டு வராங்களா பண்ணா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்ப்போம், ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தானே. எனக்கு அது அப்படியே நம்ம F2 ஞாபகமும் கொஞ்சம் வந்துச்சு ப்ரோ. எனக்கு அந்த எனக்கு அந்த ஹனுமான் படமே ஓகே படம் தான். திரும்ப மிராய் வந்து எனக்கு அந்த ட்ரெயின், நீங்க ட்ரெய்லர் பார்க்கலாம், நீங்க அதில் ஒரு ட்ரெயின் ஃபைட் ஒன்று ட்ரெய்லர்ல ரொம்ப நேரம் காட்டினாங்க, அது மட்டும் நல்லா இருந்துச்சு. மற்றபடி அந்த படத்துல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போலான்ட்டு இருக்கேன். ட்ரெய்லர் 5 ரிலீஸ் ஆகல, செப்டம்பர் 12 போயிடுச்சு. ஆமா ஆமா, மற்றவங்க பார்த்துட்டு வந்து சொல்லட்டும், அப்புறம் போலான்ட்டு இருக்கேன். இப்போ பரணி ப்ரோ ஸ்பீக்கர்ல இருக்காரா போயிட்டாரா? அவர் போயிட்டாரு தூங்க போயிட்டாரு. விஷால் ப்ரோ நீங்க சொல்லுங்க. விஷால் ப்ரோ சார், எனக்கு ப்ரோ யாராவது இந்த படம் பாத்தீங்களா ப்ரோ நெட்ஃபிளிக்ஸ்ல டிராப்னு? டிராப்பா? இல்லையே தலைவா, எப்போ அந்த படம்? 2025 தான். சூப்பரா. இந்த படம் பாத்துருக்கீங்களா, ஹாப்பி டெத் டே? இது இந்த லூப் தானே? லூப். ஆமா, அந்த டைரக்டர் தான். ஓகே ஓகே ஓகே, பாத்துறேன். டிராப்பா? டிஆர்ஓபி? டிஆர்ஓபி இங்க இதுல இருக்கு. சாரி நெட்ஃபிளிக்ஸ், சாரி இங்க இது ஹாட் ஸ்டார்ல.
ஓகே அதான் நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்றும் ட்ராப். ஓகே பாத்துறேன் தலைவர், நல்லா இருக்குல்ல, செம்ம. பாத்துறேன். யாரும் பாருங்க ப்ரோ, செம்மையா இருக்கு. சூப்பருங்க. எனக்கு எல்ஐகே டீசர் சூப்பர், ப்ரோக்கோ டீசரும் சூப்பர். டீசல் வந்துட்டு அந்த பாட்டு இருந்ததுனால நல்லா இருந்துச்சு, மற்றபடி இன்னும் நல்லா கட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா சில இடங்கள்ல தெரியுது அது கொஞ்சம் பழைய படம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது இந்த இட்லி கடை சாங் கேட்கல, டூடு சாங்கும் நான் கேட்கல. எல்ஐக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, யூனிக்கா இருந்துச்சு. ஏன்னா இப்ப வர பல படங்கள் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்த படம் ஃபீல், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரப்ப இது ஒரு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனா பிரகாஷ் அண்ணன் சொல்ற மாதிரி அது ஒரு பாயிண்ட் இருக்கு, அது எப்படி எப்படி ஒர்க் ஆகும், எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியல. கரெக்டா வந்து லேண்ட் ஆச்சுன்னா பெருசா இருக்கும், இல்லைன்னா அது தெரியல, பார்ப்போம். கவிதையே தெரியுமான்னு ஆயிடுறோம் டக்குன்னு. பிரகாஷ் ப்ரோ, போட்டி போட்டு தீபாவளின்றாங்களே, எது கன்ஃபார்மா வரும்? அதிக வாய்ப்பு எதுக்கு இருக்கு? என்னென்ன படம் சொல்லி இருக்காங்க அது வரைக்கும்? டியூடு, லைக், எல்ஐகே, டூடு, பைசனு. டீசல், காந்தா, பைசன். இல்ல நான் இந்த 2 படம் மட்டும் கேக்குறேன், பிரதீப்போடது. டியூடு கன்ஃபார்மா வந்துருங்க. அண்ணே ஷூட்டிங்கே இன்னும் முடியலன்னாங்களே அந்த டூடு. ஷூட்டிங் என்ன ஒரு வாரம் தாங்க. பிரதீப் தர படம் தானே, ஏன்னா பெரிய நடிகர் படமா இருந்தா நீங்க வந்து 15-20 நாள் எடுக்கிறதுனா பெரிய இது இல்லை. டியூட்ல இப்பதானே வளர்ந்து வந்துட்டு இருக்காரு, அதான் ஈஸியா அசால்ட் வச்சுக்காங்க. ஷூட் இருக்குன்னாங்க. அது மைத்திரி மேக்கர்ஸ் வந்து ஏற்கனவே ஒரு தடவை லைக்காட்ட வந்து ஏமாந்து விட்டுட்டாங்க ஃபெஸ்டிவல் டேட்டை. அதனால இந்த வாட்டில 2வது தடவை விட மாட்டாங்க. அடுத்து வந்து லைக் வந்து இப்பதானே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, பண்ணட்டும் ஏதோ ஒரு படம். பிரதீப் படம் 2 படமே வரட்டும். பிரகாஷ் ப்ரோ, மைத்ரியை பத்தி எனக்கு தெரியல போல. புஷ்பா 2 10 நாள் முன்னாடி தான் ஒரு சாங்கே அட்டாச் பண்ணாங்க. அதான் அவங்க மலையாளத்துல பெருச்சு, சாரி தெலுங்குல எப்பவுமே அது நடக்கும். 2வது இன்னொன்னு பிரதீப் சொல்லிருக்காரு. ஆனா இது 2 படம் ஒரே நாள்ல வந்து அது எப்படி, அது ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு போட்டுன்னு சொல்றேன், நான் வரட்டுன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து நமக்கு சந்தோஷம். கடைசியா இல்லங்க, கடைசியா ரெண்டு படமும் ஒரே நடிக்கிறத வந்து ரொம்ப நாள் ஆகுது. விமல் நினைக்கிறேன் கடைசியா விமல் படம் ஒண்ணு வந்துச்சு. விமல் படம் இல்லங்க, அது பேர் நான் எனக்கு சொன்னேன், அது பேர் என்ன, பரத் படம் வந்துச்சு இல்ல, வெயில் சென்னை காதல். வெயில் சென்னை காதல். அதுக்கப்புறம் விமல் வந்துச்சுண்ணா ஒரு நாள். என்னங்க அதுக்கப்புறம் விமல் படம் ஒண்ணு வந்துச்சுண்ணா. இல்ல அதெல்லாம் எதுவுமே வரல. அதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்துச்சு. என்னன்னா கார்த்தி படம் வந்து உள்ளே தள்ளித்தாவும் கிழக்கு முகம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு, கார்த்தி படம். அதுக்கப்புறம் ஆமா சத்யராஜ் படம் வந்து தீபாவளிக்கே ரிலீஸ் ஆச்சு, வாத்தியார் வீட்டு பிள்ளை திராவிடன். அது ஒரு வாரம் கழிச்சு வந்துச்சுங்க. ரம்மியும் பண்ணையாரம் பத்மினி ஒரு வாரம் கழிச்சு வந்துச்சு. ஆனா வந்து இவர் அதாவது வாத்தியார் வீட்டு பிள்ளை திராவிடன் இந்த 2 ஒரே நாள், 2மே தீபாவளி ரிலீஸ் சத்யராஜுக்கு. இத்தனைக்கும் ஒரு படம் 100வது படம். அப்படி இருக்கும்போது 2 படம் ஒண்ணா வந்துச்சு. அதெல்லாம் எப்ப 1989ல வந்துச்சு. இப்ப பாருங்க நம்ம அதுக்கப்புறம் கடைசியா பரத்துக்கு 2008 என்ன படம், 2006 வெயில், ஆமா 2006. அப்ப பாருங்க இத்தனை வருஷமா யாருக்குமே வரல. அதே மாதிரி இந்த 2006க்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஒன்று வந்துச்சு. என்னன்னா அந்த மேல சொல்லி தக்காளிக்கு தாவணியை போட்டு விட்ட நாவட்டம் ஒரு பாட்டு ஒன்று இருக்குமே, மோனல் கஜாரா. அவங்க வந்து சிக்கரம் தோடு படமும் வானவராயன் வல்லவராயன் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. ஹீரோயின்ஸ் தான் அப்படி அடிக்கடி வரும். இப்ப கூட தெலுங்குல அடிக்கடி வரும், ராஷ்மிகா மந்தனா படமும் 2 படம் வந்துச்சு. அது மாதிரி நடக்கும். சிவகாசி ஒரே நாள் நினைக்கிறேன். ஆமா மஜா சிவகாசி 2 பேர் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஹீரோயின்ஸ்க்கு நடக்கும், ஹீரோக்கு வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். என்ன ஆழ்வார்ல அசின் தானே? ஆமா ஆழ்வாரே அசின் தான், போக்கிரிலே அசின் தான். கடைசியா ஸ்ருதிஹாசன் பாருங்க, போன வருஷம் வால்டர் வீரையாவும் வீரசிம்மா ரெட்டியா ஜெயிச்சு என்ன படம், அது 2மே ஸ்ருதிஹாசன் தானே. வீரசிம்மா ரெட்டி தான். ரெண்டுமே ஸ்ருதிஹாசன் தான் ஜோடி. 2 பேருமே பொங்கலுக்கு ரிலீஸ். பாப்போம் நடந்தா பரத் வைவர் பேர் என்ன, பிரதீப் படம் தானே. ஜிவிக்கு வந்துச்சு அந்த மாதிரி, லக்கி பாஸ்கர் அமரன். அது மியூசிக் டைரக்டர் நிறைய பேர். ஏன் இளையராஜாக்கு 18 படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இளையராஜா அவர் வேற என்ன, அவருக்கு வேற ரேஞ்ச் அவரு, சொல்றேன். சரி ரைட்டு, என்ன பரணி முடிச்சிடலாமான்னு இன்னைக்கு கேட்க பரணி இல்ல நீங்க தான் சொல்லணும் என்ன அப்டேட், வேற என்ன எல்லா அப்டேட்டும் பார்த்தாச்சு. இப்ப அள்ளி குமிச்சிருப்பாங்க, போதும் லிஸ்ட் நீளமாயிட்டே இருக்குங்கிற அளவுக்கு எல்லாரும் அப்டேட்டும் வருது. எங்கால அப்டேட் ஏதாவது சொல்லுங்க, என்னதான் கதை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தெரியல, ஒருத்தர் இருந்தா கீழே சேகர் நண்பர் இருந்தாரு, சேகர் போயிட்டாரு. இல்லைன்னா அவர்கிட்ட கேட்கலாம், பயங்கரமா சொல்லியிருப்பாரு. அவர் வரப்பெல்லாம் அப்டேட் கேட்கறேன்னு தெரிஞ்சா வரமாட்டாரு, போயிட்டு வந்தாரு. நான் வந்தாரு, ஸ்பீக்கர் வந்து பார்த்து கொடுக்கும்போது காணா, திரும்பி கொஞ்சம் பார்த்து இருந்துச்சு.
இப்ப திரும்ப காணா. இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அப்டேட் சொல்லுவாரு அவரு. பிரகாஷ் ப்ரோ இந்த வாட்டி தெலுங்குல சங்கராந்தி ஃபுல் காமெடி படமா? ராஜா சாபு, அடிச்சு நவுத்துருங்க அவரு சிரஞ்சீவி சிரஞ்சீவி இறங்குறது படம். இப்ப இப்படி. இன்னொரு படம் ஒண்ணு இப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களே, இவன் நவீன் அனகனக பாலிசெட்டி உட்காராஜு. படம். ஆனா அனாகனாக அதுக்கு நான் ரொம்ப உட்காராஜா. வெயிட் பண்றேன் அந்த படத்துக்கு. அதுதான் ரொம்ப எதிர்பார்க்கிற படம். அது அதே சங்கராந்திக்கு படம். போட்டாங்க. ஒரு சைடு வந்து மன சங்கர் பிரசாத் வரப்பிரசாத் காரு, அது எதிர்பார்க்கறது. அடுத்தது வந்து ராஜா சாப். சாப் ராஜா ராஜா சாப். அப்புறம் இன்னொரு படம் ஏற்கனவே சங்கராந்தி ஃபர்ஸ்ட் போட்டாங்களா, அது என்ன படம்? ஜனநாயகன் இல்லங்க விஜய் படம் இல்லங்க, அங்க தெலுங்கு சைடு ஒரு படங்க. தெலுங்குல இல்ல அவ்வளவுதான். இல்ல விஸ்வாம்பரா தான் இவர் படம் சொல்லியிருந்தாங்க. ரவிதேஜா படம் ஒண்ணு போட்டிருக்காங்க. மாஸ் ஜாத்ரா. இல்ல இல்ல, அது ராஜாத்திரம் இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். அது இப்ப அது இல்ல ப்ரோ, இன்னொரு படம் கரெக்ட். இன்னொரு படம். இன்னொரு ரவிதேஜா படம் ஆமா ஒண்ணு ஆமா, இருக்கு. அது இன்னும். ஆமா இருக்கு அது இன்னொரு இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட அதை ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க, சங்கராந்தி ரிலீஸ்னு. மொத்தம் 4 தெலுங்கு படம். அது இருக்கு 4 தெலுங்கு இருக்கு. படத்துல 3 முரட்டு காமெடி படம். ரைட்டு இறக்கட்டும். அது எனக்கு நவீன் இந்த புலிசெட்டி படம் படம், அனில் ரவிப்புடி படம், இந்த ரெண்டும். அதானே சிரஞ்சீவி ஒரு படம் எப்படின்னா, கிளிக் ஆயிடுச்சுன்னா தெரிச்சிரும் அதான் எல்லாத்தையும். அனில் ரவிப்புடி படமும் நவீன் புலிசெட்டி படமும் கண்டிப்பா கிளிக் ஆகக்கூடிய படம். ரவிதேஜா படம் வந்து அதை நம்ப முடியாது, ஒண்ணு இப்படி இல்ல ஒண்ணு அப்படி அந்த மாதிரி. அப்ப இன்னொரு படம் என்ன படம்? ராஜா சாப் ரிலீஸ் டேட் கன்ஃபர்மேஷனே பண்ணல. அந்த பீப்பிள் மீடியா ஃபேக்டரி ஒரு கம்பெனி, அதான் தயாரிக்குது. அந்த கம்பெனி நடிச்சு அந்த படம் தயாரிச்சு எந்த படமும் உருப்படியான படத்தை ரிலீஸ் ஆகலங்க. எந்த படமும் நானும் பாத்துட்டேன். அவன் தயாரிக்கிறேன். இப்ப ஒரு படம் போன வாரம் தள்ளி போச்சு, அவங்க தள்ளிட்டான். இப்ப இந்த வாரம் தள்ளி போச்சு ரவிதேஜா படம், அதுவும் அவங்க தயாரிப்பு தான். ரவிதேஜா படம் என்னது இப்ப? இல்ல ப்ரோ, அது ஹிட்டார் என்டர்டைன்மெண்ட் நாகவம்சி. இல்லங்க இப்ப ஒரு படம் தள்ளி போச்சு. இப்ப ஒரு படம் நாகவம்சி அப்படிதான் கமல். நாகவம்சி ஒரு நாகவம்சி அப்படிதான். அது காந்தா யார் தயாரிப்பு? அது சுருக்க சம்பந்த தயாரிப்பு தானே காந்தா. ராணா. அதுவும் தள்ளி போடுறாங்க. எதுக்கு தள்ளி போறாங்கன்னு தெரியல. இப்ப ஆனா ஒண்ணு கடைசியா தீபாவளிக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏங்க நீங்க வேற போன லக்கி பாஸ்கர் ஃபிலிம் பாத்தீங்களா? லக்கி பாஸ்கர் இப்படிதானே ப்ரோ ஆச்சு? இல்ல அது லக்கி பாஸ்கர் இப்படிதானே ஆமா. ஆச்சு. அப்புறம் கோட்டோட வர இன்னொன்னு வேண்டியது. என்னது, இன்னொரு படம் என்னது இப்ப கடைசியா வந்து பாலையா படம் தள்ளி போச்சு. அது எதிர்பார்த்தது நம்ம சொன்னது ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இருக்கா? இல்ல நம்ம சொன்னோம் 2 படத்துல ஒரு படம் தீபாவளி ரிலீஸ், சாரி 2 படத்துல ஒரு படம் வந்து டிசம்பர் ரிலீஸ். ஆனா ஒரு படம் செப்டம்பர் 25, 2 படமும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகாது, ஒரு படம் தள்ளி போயிடும். பெரும்பாலும் பாலையா படம் தள்ளி போயிடணும். பாலையா படம் அதெல்லாம் ஆறாது, வந்துரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில பாலையா படம் தள்ளி போச்சு. ஓஜி வருது. ஓஜி கன்ஃபார்ம். அதான் ஓஜி வரனாலதான் இது தள்ளி போகுது, மற்றபடி டெக்னிக்கல் இஷ்யூ எல்லாம் கிடையாது. சூப்பர். ஏன்னா ஓஜி வந்து அவரோட கம்பேக் படமா பயங்கரமா இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. சாங் 2 சாங்குமே செம்ம ஹிட். ரெண்டு ரிலீஸ் ஆன பயங்கர ஹிட். டீசர் ஆல்ரெடி ஹிட்டா. பவன்கிற லுக் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபேன்ஸுக்கு வந்து கொண்டாடுற மாதிரி இருக்கு. அது போக அவருக்கு தேட்டருக்கா ஒரு கம்பேக் படம்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். வரட்டும், தனியா வந்தாதான் பெட்டர். வரட்டும். அனிருத் மியூசிக்கா கமல் ப்ரோ? வேற மாதிரி போகுது. அனிருத் மியூசிக்கா ஓஜி? தமன். ஓகே. நான் பாட்டு கேட்கல விஷால் ப்ரோ. அதனாலதான் கேட்டேன் ப்ரோ. உங்க ஐயா தான் பாடியிருக்காரு. ஐயாவை எல்லாத்துக்கும் கூப்பிடாதீங்கயா, ஒரு படத்துக்கு வரட்டும். யார் அஜித் பெல்டன்? அது டிரியன் ஐடில இருந்து இருக்கிறது. ஆமா, லானிஸ்டர் குடும்பமா? ஓகே. இந்த டிரியனுக்காக தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸே பார்த்தேன் ஃபுல்லா. பார்க்கணுன்ற ஒரு இதுல போய் சரியான கேரக்டர். விஷால் ப்ரோ பல்தான் இருக்கார்ல, 2 நாள்ல முடிச்சிட்டாரு 8 சீசன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்யா? 2 நாள்ல எப்படி? ஆமா எப்பா ஏங்க நான் சனிக்கிழமை ஆரம்பிச்சேங்க. ஏங்க நீங்க சரிங்க 2xல பாத்துருக்கேன். என்ன ஓட்டி பாத்தீங்களா? இல்ல அந்த சீன்ஸ் மட்டும் பாத்துருவீங்களா? பல்தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் 1.5 தப்புங்க. இது ரொம்ப தப்புங்க. கேம் ஆஃப் த்ரோனோட எசன்ஸ் நீங்க வந்து ஃபுல்லா பாக்குறதா. அது வந்து பயங்கரமான ஒரு 2 நாள்ல பாத்து. நான் வந்து ட்விட்டர்ல நீங்க வந்து சீசன் 1 ஒரு வழியா கேம் ஆஃப் த்ரோன் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை போட்டும் ஒரு வழியா கேம் ஆஃப் த்ரோனை முடிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு ட்வீட்டும் போட்டிருப்பேன். இந்த 2க்குமான இடைவெளியை பாருங்க. ஆனா இத்தனை டெய்லியும் பார்த்தேன். ஒரு நாளைக்கு 3 எபிசோடு முழுசா பார்த்தேன். டெய்லியும் நிப்பாட்டவே கிடையாது. ஆனா எவ்வளவு மாசம் ஆச்சுன்னு பாருங்க, செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. அந்த அளவுக்கு அது வந்து கிட்டத்தட்ட அது ஒரு சரக்கு மாதிரி. அந்த அளவுக்கு வச்சு அப்படியே அடிக்கிற மாதிரி அது பாட்டுக்கும் போறது செம்மையா இருக்கும். அதை போய் இவ்வளவு ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா முடிச்சு யூஸே கிடையாதுங்கிற அளவுக்கு. ஏன்னா ஒரு நாவலோ நீண்ட தொடரோ, அது எந்த எவ்வளவு பெரிய வெப் சீரிஸா இருந்தாலும் சரி,
அது வந்து அப்படியே கொஞ்சம் பொறுமையா ஆரம்பிப்போம், அப்புறம் வேக பிரகாஷ் நடுவுல எனக்கு போவோம். பிரேக்கிங் பேட் இந்த மாதிரி ஒரு நாள்ல பார்த்தேன்னு சொல்றவங்களும் பிடிக்காதுண்ணா. என்னடா டேய், அது கொஞ்ச நாள் அப்படியே பிரேக்கிங் பேட் அந்த கேட்டகரி தான். அது தனக்கு என்ன சில நான் சேர்க்க சொல்லிடுறேன் பல தடவை. கடைசி சீசன் வந்துட்டு நம்ம ஸ்லோ ஆயிரும், இதுக்கே ரொம்ப ஸ்லோ ஆயிரும் கடைசி சீசன். நான் பாக்குறத ஒரு நாளைக்கு 3 எபிசோடு பார்த்துட்டு இருந்தேன், கடைசி சீசன் ஒரு எபிசோடு தான் பார்ப்பேன். ஏன்னா பக்குன்னு ஆயிரும், சீக்கிரம் முடிஞ்சுன்னா. ஒரு அதாவது இல்லியில ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும்ல, தனலட்சுமி வண்டியில ஏறு அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி டெய்லி நம்ம பார்த்துட்டு திடீர்னு பார்க்கலன்னா இல்லைனாச்சா நமக்கு பொக்குன்னு ஆயிரும், ஒண்ணுமே இருக்காதுப்பா அப்படின்னு. அதனால கடைசி எபிசோட்லாம் கடைசி சீசன்லாம் வந்து நிப்பாட்டி நிதானமா கடைசி, அது முக்கியமா கடைசி எபிசோட்லாம் வந்து ஒரு நாளைக்கே ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பாக்குறேன். நல்லா 1.5 மணி நேரம் எபிசோட்னா பொறுமையா பார்ப்போம் அப்படின்னு பொறுமையா பார்ப்பேன். இவரு என்னன்னா இவ்வளவு அர்ஜென்டா மொடா குடிக்காரன் குடிச்சா ஒண்ணு முழு மட்டை இல்லைன்னா ஒண்ணுமே போதை ஏறாது. என்ன போங்க, ரெண்டுமே யூஸ் இல்ல. போதை ஏறலாலும் யூஸ் இல்ல, முழு மட்டை ஆயிட்டாலும் யூஸ் இல்ல. என்னத்த அதாவது குடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? குடிச்சோம்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆசுவாசா அப்படியே மேல பறக்கிறது, 4 பேர்த்துல பேசணும். 2 நாள்ல பார்த்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. 1.5 வச்சு பார்த்தன்றாரு. எனக்கு அது எப்படி அது ஏங்க 2 நாள் இல்லைங்க, சனிக்கிழமை ஆரம்பிச்சுங்க, சனி ஞாயிறு ஃபுல்லா போச்சு. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், 2 நாள்ல பாக்குறாங்க. படத்துல அந்த படத்துல 2 தான். அந்த வெப் சீரிஸ்ல நீங்க கிளிப்பிங்ஸ், மெயின் கிளிப்பிங்ஸ், நீங்க எதிர்பார்க்கிற கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தாலே 2 நாள் வரும். என்னத்த போங்க. அவரு 2xல பார்த்தாரு. நீங்க ஹாட்ஸ்டார்ல 1.5 வரைக்கும் தாங்க அவைலபிள் இருக்குது, 2x எல்லாம் இல்ல, போய் செக் பண்ணி பாருங்க. கல்தான் பேசுறாரா? ரொம்ப நேரமே எனக்கு பேசுறாரு. தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு தலைவா? தமிழ் டப்பிங் வேறயா? சுத்தம் ஓகே தான் ப்ரோ. அப்படியே தலைய துண்டா போட்டுருங்க அப்படியே. தமிழ் டப்பிங் நான் இன்னும் பார்த்ததில்ல, அதான் கேக்குறேன் எப்படி இருந்துச்சுன்னு அவர்கிட்ட. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்த்தேன், அப்புறம் ஹிந்தியில பார்த்தேன், அப்புறம் தமிழ்ல வந்துச்சு, தமிழ்லயும் பார்த்தேன். ஒரு பேன் இண்டியாவா நீங்க இருக்கீங்க மாவோ, உங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், நீங்க பாக்குறீங்க. நமக்கு ஹிந்தில எல்லாம் உட்காந்து நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஹிந்தி டப்பிங்ல எப்படி இருக்கும்னு. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷோட ஹிந்தி நல்லா புரியும், ஹிந்தியோட தமிழ் இன்னும் நல்லா புரியும். ஒரு நல்ல சீரிஸ். திரும்ப இதுல ஏங்க இப்போ அந்த இவங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுவாங்கல்ல, டிரியன, அதெல்லாம் தமிழ் டப்பிங்ல என்னன்னு அப்படியே சொல்றாங்களா ஓப்பனா, அந்த கெட்ட வார்த்தை வச்சு? இல்ல அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே தான் வரும், பாஸ்டர்ட் அப்படிதான் வரும். பாஸ்டர்ட் தான் வருமா? சரி ஓகே. என்ன எல்லாருமே அப்படியே லிசனருக்கு போயிட்டு இருக்காங்க. பிரகாஷ் என்ன இல்ல, அது ரெக்வெஸ்ட் காமிக்குது, ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் யாரும் 4 பேர் கொடுத்துருக்காங்க காமிக்குது, தவிர யாருன்னு காமிக்கல. டைம் ஆச்சு, சில நேரம் அப்படி ஆகும். ஸ்பீக்கர் வச்சு ஓட்டும், இல்லைன்னா பாய் சொல்லிட்டு நாளைக்கு சந்திப்போம். ஓகே சரி, முடிச்சிடலாமா? சரிண்ணே, நாளைக்கு யாரோ உங்கள் கூந்தல் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதன் ரகசியம் என்னன்னு போட்டோவை பார்த்தே கேட்டிருக்காரு. யாரு வழக்கமா கேட்பார்ல எம்எஸ், அதை என்ன கேட்க சொல்லி வேற டேக் பண்ணிருக்காரு. ஆமா, கமெண்ட்டை படிச்சிருவான், இருக்கிறதுக்கு முடியும் நேரத்துக்கு மாட்டேங்குது. ஒன் சூர்யா கருப்பு ரிலேட்டட் அப்டேட் கேளு ப்ரோ. அது ஏற்கனவே ஒருத்தர் கேட்டாரு, சொல்லியாச்சு. AK-64 பத்தி பேசிட்டீங்களான்னாரு. ஆரம்பத்தில் சும்மா ப்ரோ பேசிட்டாரு. மிராய் ட்ரைலரை பத்தி பேசுங்கிற. மிராய் ட்ரைலர் நான் பார்க்கல. ஹேர் க்ரோத் வெல் இன் திஸ் ஏஜ். நீங்க வேற முடி கொட்டுறது அவங்களுக்கு தான் தெரியும். வெளியேருந்து பார்க்குறப்ப என்னன்னா இருக்கலாம், முடி கொட்டிக்கிட்டு தான் கிடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் காலையில் ஆச்சு, நமக்கு தலை செய்யும்போது நமக்கு பக்கம்னு இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்துக்கும் நடக்கிறதா. நமக்கும் யாரும் ஒன்று இது மெயின்டைன் பண்ணுறதில்ல. என்ன பண்ணா எனக்கு தனியாலாம் மெயின்டைன் பண்ணல. ஆனால் இது தப்புன்னு சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. அந்த தப்பை நான் பண்ணிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து பழக்கமாயிடுச்சு. அதனால எனக்கு அது வித்தியாசமா தெரியல. எங்க அப்பா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலை குளிச்சா எண்ணெய் வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? நிறைய பேர் தலை குளிச்சா எண்ணெய் வைக்க மாட்டாங்க. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து டெய்லியும் தலை குளிப்பேன், டெய்லியும் எண்ணெய் வைப்பேன். தலை குளிச்சுட்டு இன்ன வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அது தப்பான பழக்கமா? அது தப்பான பழக்கம் சொல்லுவாங்க, சளி பிடிக்கும்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா அப்படிதான் செய்வாரு. எங்க அப்பாவுக்கு 55 வயசு வரைக்கும் முடி நரைச்சது இல்லை. எங்க அப்பாவுக்கு ஒரு முடி கூட நரைச்சது இல்லை. ஆனா அவர் 55 வயசு வரைக்குமே எங்க அப்பா டெய்லியும் தலை குளிப்போம், டெய்லியும் எண்ணெய் வைப்பாரு. அதனால அவர் அப்படி இருந்தாரு, நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், என் பையனும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். மற்றபடி ஆனால் தலை குளிச்சா எண்ணெய் வைக்க மாட்டான்னு சில பேர் இருப்பாங்க. ஒருவேளை எதுவா அப்படிங்கிறதான் தெரியல. ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன், அது ஒண்ணுதான். மற்றபடி நமக்கு வேற ஏதாவது தனியாக எஃபோர்ட் போட்டு எதையுமே பண்றதில்ல. அவர் கேட்டதுக்காக சொல்லியாச்சு, அவ்வளவுதான். சூப்பர். ஓகே, வேற முடிச்சிடலாமா? வேற எதுவும் கமெண்ட் வரல? நீங்க ஆதிக்கு பாத்தீங்களே, என்ன கேட்டீங்க? ஒன்றும் கேட்கல. ஆதிக்கு பார்த்து நான் ஃபர்ஸ்ட் நிறைய நேற்று ஒரு முக்கியமான நண்பரோட ஃபேமிலி, அதாவது சித்தார்த் இருக்காரு, உங்களுக்கு தெரியும் நிறைய பேர், அவரோட சிஸ்டரோட வெட்டிங் போயிருந்தோம்.
தனியா பிஆர்ஓ கிரிக்கெட்டரை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 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 வேணாம். அவர் வந்து சித்தார்த் மணிவன் கிரிக்கெட் லக்னோ டீம்ல ஐபிஎல். ஆமா, அது எனக்கு தான் தெரியும், சொல்லிதான் தெரியும், அதான் கேட்டேன். ரெண்டு சைடும் நிறைய பேர் வந்தாங்க, கிரிக்கெட் சைடும் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய கிரிக்கெட்ஸ் வந்திருந்தாங்க. ஷாருக்கான் உள்பட ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. சினிமா இவர் சித்தார்த் சார்பில் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸும் வந்திருந்தாங்க. நிறைய பேர் ஆர்ஜே பாலாஜி வந்திருந்தாரு. அப்புறம் ஏகப்பட்ட விஷ்ணு விஷால், ஹரிஷ் கல்யாண், கார்த்தி, அப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோங்கனால அப்படி உட்காந்து தான் இருந்தோம். நம்ம மேலே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு மேலே போனோம். மேலே போயிட்டு திடீர்னு திரும்பினா பின்னாடி சர்ப்ரைஸ் மாதிரி இவர் நின்றுட்டு இருந்தாரு. சரி, ஆனால் என்னடா இங்கே இவர் நிற்கிறாரு, நமக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு. சரி, அப்போ கீழே இறங்கினதுக்கு அப்புறம் பேசியான்னு சொல்லி கீழே வந்தோம், இறங்கி பேசிக்கிட்டு இருந்தோம். பேசும்போது சுகுமார் ப்ரோ வந்து சுகுமார் ப்ரோ பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. ஏன்னா வந்து அவர் உடம்பு குறைச்சிட்டாரு அப்படிங்கிறத கரெக்டாக அவர் ஞாபகம் வச்சு கேட்டார். என்னங்க நீங்கள் நான் தான் குறைக்க நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னு கேட்டார். அப்புறமேட்டு நாங்கள் படத்தை பற்றி கேட்டோம். படத்தை பற்றி கேட்குறப்ப ஒர்க் போயிட்டு இருக்கு, அக்டோபர் மாதம் ஷூட்டிங் ஆரம்பினாரு. இன்னொன்று என்னன்னா, ஃபங்க்ஷனில் வந்து படத்தை பற்றி கேட்கக்கூடாதுங்கிறது அது ஒரு இயல்பாக இருக்குது. ஆனால் ஒரு தேட்டருங்க இருக்குது, அதை மட்டும் மேலோட்டமாக கேட்கலாம், அதுக்கு மேலே ரொம்ப கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது, கேட்கறது முறையும் கிடையாது. தனியாக ஈவெண்ட்டாக படத்துக்கு சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டாக நம்ம பரவாயில்ல. இது வந்து ஒரு வெட்டிங் ஈவெண்ட்டுங்கிற மாதிரி இருக்கப்போ அங்கே பற்றி அதை பற்றி பேசக்கூடாது. சில இடத்துல சில விஷயங்கள் பேசணும், சில இடத்துல பேசக்கூடாது, அவ்வளோதான். அதை வந்து இருந்துச்சுன்னா சரி தனியாக பேசிக்கலான்னாங்க, அவ்வளோ தனியாக பேசியாச்சு, அவ்வளோதான். மற்றபடி போனோம், ஃபோட்டோ எடுத்தால் வந்துட்டோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது பெரிய லெவலில் இந்த அப்டேட் கொடுக்குறதுன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நிறைய பேர் நம்ம போஸ்ட் போட்ட பேர் கேட்டாங்க, அப்டேட் கொடுங்க. அப்டேட் சொல்கிற அளவுக்கு நம்ம கேட்கவே கிடையாது. அவராக சொன்ன ஒரு விஷயம் அக்டோபர் மாதம் ஷூட்டிங் போகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். அவர் அதை உறுதிப்படுத்தலை நேரில். ஆகும்போது அது செய்தி உண்மை தான். அக்டோபர் மாதம் ஷூட்டிங் போகிறாங்க, அவ்வளோதான். வேற எந்த அப்டேட்டும் கேட்கல, அவரும் கொடுக்கல, அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. சரி, அவ்வளோதானா? நாளைக்கு சந்திப்போமா? சரிண்ணே, நாளைக்கு பேசுவோம். பாய்ண்ணே. ஓகே, பாய். பாய்.